அன்பான தோழர்களே, முதலில் எல்லோருடையும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இப்போ தற்சமயம் நான் கோவையில் இருப்பதால் உடனடியாக நம்முடைய நிகழ்வை தொடங்க முடியாத ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னன்னா, நான் இனி எங்க போனாலும் என்னுடைய லேப்டாப்பை கையில கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பாஸ்வேர்ட்ல எல்லாம் சிக்கல் வந்துச்சு. இதெல்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நம்முடைய நிகழ்ச்சியை இப்போது தொடங்குகிறோம். இந்த 399வது மெய்நிகர் மேடையை ஒருங்கிணைத்து தருமாறு என்னுடைய இனிய தோழன், என்னுடைய கல்லூரி தோழன் அன்பு சைமன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கங்கா. ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் மற்றும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் மெய்நிகர் மேடை 399வது இப்பொழுது தொடங்குகிறது. இதில் தத்துவ உரையாடலாக 78வது தத்துவ உரையாடலாகும். அதில் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலில் இருந்து இது 33வது தத்துவ உரையாடலாகும். சமூக வரலாற்றில் ஆன்மாவின் பயணம் என்ற பொருண்மையில் இன்று நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாட ஜார்ஜ் வந்துள்ளார்கள். இசைப்பாடல் பாட தோழர் நாகா வந்துள்ளார்கள். கதை சொல்ல தோழியர் லாஷியா வந்துள்ளார்கள். தலைமை உரையாற்ற தோழர் பாப்பா ரமணி அவர்கள் வந்துள்ளார்கள். இன்றைய உரை சிறப்புரையாக ஆற்ற தோழர் தெரன்ஸ் வந்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனைய நண்பர்களாக தோழர் எஸ்.கே. கங்கா இணைந்துள்ளார்கள், ராமச்சந்திரன் தோழர் இணைந்துள்ளார்கள் மற்றும் ஏனைய தோழர்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கங்கள். முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட தோழர் ஜார்ஜ் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் குமரி மாவட்ட கிளையின் இணை செயலாளராக செயல்பட்டு கொண்டிருப்பவர், நமது சித்தாந்த பள்ளியின் இணை செயலாளராகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறவர், நீண்ட காலமாக கலை இலக்கிய பெருமன்றத்தில் தன்னை இணைத்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களை, ஜீவானாவா சிந்தனை பள்ளி சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய 399வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இப்போது தொடங்கி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சைமன் கூறியபடி இந்த மெய்நிகர் மேடை இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலை முன்வைத்து 33வது உரையாடலாக இன்று நடைபெற இருக்கின்றது. தலைப்பு உடைமை சமூக வரலாற்றில் ஆன்மாவின் பயணம் என்ற தலைப்பில் நம்முடைய வழக்கமாக உரை தருகின்ற அன்பு தோழர் டரன் சாமுவேல் அவர்கள் உரை தர இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி ஜார்ஜ், மிக அருமையாக தொடங்கி வைத்துள்ளீர்கள். அடுத்த நிகழ்வாக நாம் இசைப்பாடலுக்கு செல்ல வேண்டும். இன்றைய இசைப்பாடலை தருவதற்கு தோழர் நாகா அவர்கள் இணைந்துள்ளார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற ராஜபாளையம் கிளையின் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர். அவர் நிறைய கவிதை நூல்கள் இயக்கியுள்ளார்கள். அவர் நல்ல ஒரு கவிஞர், நல்ல பாடகர்,
நல்ல ஒரு ஸ்தாபனர் ஆகிய உருவாக்கங்களில் தன்னை மிக நீண்ட நெடு காலமாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவர்கள் இன்றைய இசைப்பாடல் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜீவானவ சிந்தனை பள்ளிக்கும் சிங்காரவேலர் பள்ளிக்கும் நான் முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த சிங்காரவேலர் பள்ளிக்கு நான் இன்னைக்கு தான் முதல் வாரேன். எனக்கு வந்து என்னால நிகழ்வுல கலந்து கொள்ள முடியாத சூழல், நான் வேலைப்பாடு அப்படி, அதனால அண்ணாட்ட கங்காநாட்டையும் சொல்லியிருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அனைத்து தோழர்களுக்கும் இந்த மாலை வேளையில் இந்த நல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் இன்னைக்கு உலக சூழல்ல பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல நம்ம நேரடியாக கண்கூட அந்த காட்சியை பார்க்குறோம். ஒருத்தருக்கு சிறு சிறு குழந்தைகள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு வேதனையா இருக்கு. அப்ப நம்ம இந்த நாட்டுல என்னன்னா ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் வர்க்கத்தாலும் இன்னைக்கு பயங்கரமான ஒரு சூழல் நிலவிக்கிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து அது இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்காக நான் அடித்தட்டு மக்களா நடக்கப்படுற ஒரு விஷயத்த வந்து நான் பாடலா எழுதியிருந்தேன். அந்த பாடல் தான் இப்போ பாடப்பட்டேன். ஏற்கனவே நம்ம கலையில இந்த கூட்டங்கள்ல பாடியிருக்கேன். இந்த பாடலை நான் எழுதின பாடல் தான். இப்ப அது நான் விட்டு போட்டு அதை பாடுறேன். தோழர்கள் மெய்காத்துக்கள். அன்னாடங்காட்சியா வாழுறோம், ஆனாலும் அன்புக்கு குறையில்லை. ரோட்டோரம் தலை வச்சு தூங்குறோம், நாளைக்கு அஞ்சிக்கு வழியில்லை. நாளைக்கு கஞ்சிக்கு வழியில்லை. அன்னாடங்காட்சியா வாழுறோம், ஆனாலும் அன்புக்கு குறையில்லை. ரோட்டோரம் தலை வச்சு தூங்குறோம், நாளைக்கு கஞ்சிக்கு வழியில்லை. நாளைக்கு கஞ்சிக்கு வழியில்லை. மனுஷனா பிறந்துட்டோம் நாங்க, ரொம்ப மறுவாத தெரிஞ்சவங்க இங்க. தொட்டாலே தீட்டு எங்க, நாங்க தொட்டாலே தீட்டுன்னு எங்க. எங்களை துரத்தி அடிக்கிறீங்க, எங்களை துரத்தி அடிக்கிறீங்க. அன்னாடங்காட்சியா வாழுறோம், ஆனாலும் அன்புக்கு குறையில்லை. பள்ளிக்கூடம் போகும் எங்க பிள்ளைங்க படுற துன்பங்களோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அவமானம் அறியாத பிஞ்சுங்க அதுங்க, அவமானம் அறியாத பிஞ்சுங்க. அங்க அழற போது தாங்கவில்லை நெஞ்சுங்க, அதுங்க அழற போது தாங்கவில்லை நெஞ்சுங்க. அன்னாடங்காட்சியா வாழுறோம், ஆனாலும் அன்புக்கு குறையில்லை. போட்டுக்கிற துணிமணிதான் அழுக்கு, மனசு பால போல வெள்ளையாக்கும் இருக்கு. எங்க மேல காட்டுறீங்க வெறுப்பு, நீங்க எங்க மேல காட்டுறீங்க வெறுப்பு. ஐயா எப்பத்தான் விடியும் எங்க கிழக்கு, ஐயா எப்பத்தான் விடியும் எங்க கிழக்கு. அன்னாடங்காட்சியா வாழுறோம், ஆனாலும் அன்புக்கு குறையில்லை.
பிறந்ததுவா நாங்க செஞ்ச குத்தம், சுத்தும் பூமியில வாழ்க்க ஒரு யுத்தம், தேத்திக்கிட்டு புழங்குறமே நித்தம், மனச தேத்திக்கிட்டு புழங்குறமே நித்தம், இருந்தும் கண்ணிரண்டில் குதையா ரத்தம், இருந்தும் கண்ணிரண்டில் பொங்குதையா ரத்தம், அண்ணாடங்காட்சியா வாழுறோம், ஆனாலும் அன்புக்கு குறையில்ல, ரோட்டோரம் தலை வச்சு தூங்குறோம், நாங்க ரோட்டோரம் தலை வச்சு தூங்குறோம், நாளைக்கு கஞ்சிக்கு வழி இல்ல, நாளைக்கு கஞ்சிக்கு வழி இல்ல. நன்றி, நன்றி தோழர்களே. நன்றி தோழர். தன்னுடைய அருமையான சோக குரலில் நாட்டு நடப்பை மிக அழகாக எடுத்து கூறினீர்கள். நன்றி தோழர். மிக அருமையான பாடல். அடுத்த நிகழ்வாக கதை சொல்ல லாசியா தோழர் கவிதை சொல்ல லாசியா தோழர் இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய முதல் கவிதை தொகுப்பு வானம் தேடும் சிறகுகள். அவர் ஒளிரும் வளர்மதி மாத இதழின் ஆசிரியர் குழுவில் இன்றளவும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். கதைகள், கவிதைகள் என தொடர்ந்து எழுதி வருகிறார். பாணர்களின் இராவரி சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை மனக்குரல் என்று எழுதி வருகிறார். முகநூலில் படைப்பு குழுமத்தில் தொடர்ந்து கவிதைகள் எழுதி வருகிறார். படைப்பு கல்வெட்டு மின்னுதலில் தன்னுடைய கவிதைகளை ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறார். அன்னார்கள் இன்று கவிதை சொல்ல அன்போடு அழைக்கிறேன். நன்றி தோழர் சைமன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். 2 கவிதைகள் என்று வாசிக்க இருக்கிறேன். முதல் கவிதை நம் நிகழ்காலம். பூமியை வசப்படுத்தி கொண்டிருக்கும் வேர்களை விட்டுவிட்டு கிளைகளை பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்முள் இருக்கும் ஆற்றல் சிலைகளுக்குள் இருப்பதா எண்ணி வரிசைகளில் நின்று யாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மில் இருக்கும் இறைமையை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருந்து உபன்யாசமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அனைவருக்குமான ஒற்றை கோட்பாடு கூட வகுக்க தெரியாமல் வேற்றுமையில் ஒற்றுமை என்று பெருமை கொண்டு திரிகிறோம். எளியவர்களுக்கு புரியும் எளிய வார்த்தைகள் இருக்க தலை சுற்றி மூக்கை தொடும் கடினமான வார்த்தைகளால் கவிதை புரிந்து இருமாந்து கொண்டிருக்கிறோம். அன்பையும் காதலையும் விழிகளிலும் செயல்களிலும் காட்டாமல் வார்த்தைகளில் கிட்டாதா என வாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானிலிருந்து வரும் தண்ணீரை மறுத்து காயப்படுத்தி பூமியின் கண்ணீரை குடிக்கிறோம். நறுமணத்தை பூக்களில் வைத்தால் கசக்கித்தான் முகர்ந்து பார்க்கிறோம். காற்றையும் குளிர் பனியையும் இயற்கையிலிருந்து அனுபவிக்காமல் கருவிகளிலிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம். நோய்மை என்பது உடலுக்கு விடுமுறை என்று நோயை கொண்டாடாமல் மருந்துகளையும் மருத்துவமனைகளையும் கொண்டாடுகிறோம். இறப்பதற்கான ஒத்திகை என அறியாமல் மூச்சு விடக்கூட பயிற்சி எடுக்கிறோம். 2வது கவிதை வாழ்ந்து முடிந்தவர்களின் வீடு. வாசல் முல்லை கொடியும் செண்பக மரமும் தங்கள் பூக்களை சூடி அழகு பார்த்த பெண்களை பற்றி பேசி பேசி சலிக்கின்றன. அதிகார பேச்சையும் வரவேற்பையும் கேட்டுக்கொண்டே இருந்த முன்வாசல் நிலைப்படியும் கதவுகளும் இன்னும் அதே அதிகார முறுக்குடன் குழந்தைகள் ஆடி களைத்த ஊஞ்சலும் அழகு தொட்டிலும் சிற்சில வேளைகளில் காற்றோடு ஆடி கழிக்கின்றன. கௌரவத்திற்காய் மட்டுமே இணை சேர்ந்த தம்பதியரின் காதலே இல்லா உணர்ச்சியே இல்லாமல் தாங்கிய கட்டில்கள் இப்பொழுதும் மரத்து
போய்தான் கிடக்கின்றன. வீட்டு பெண்களின் அழுகையையும் புலம்பல்களையும் வேண்டுதல்களையும் கேட்ட கடவுளர்களின் படங்கள் எப்பொழுதும் போல் கையறு நிலையில் இப்பொழுது கைதொழ ஆளில்லாமல் கன்றுகளும் பசுக்களுமாய் வைக்கோல் போருடன் கலகலத்து கிடந்த தொழுவம் இப்போது போர் முடிந்த பூமியின் அமைதியாய் கொல்லைப்புறத்து வாசல் வழியே வந்த ஊர்க்கதைகள் அனைத்தும் வெளியே செல்ல முடியாமல் அங்கேயே சுற்றி வருகின்றன பெருமூச்சுடன். வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி கங்கா தோழர் அவர்களே. நன்றி தோழர். மிக அருமையான 2 கவிதைகள். முதல் கவிதை ஒரு நல்ல குறியீடாக அமைந்தது. 2வது கவிதை நாட்டு நடப்பினை மிக அழகாக எடுத்து கூறினார். நன்றி தோழர். இதன் விளக்கங்களை அல்லது விமர்சனங்களை இறுதியில் காண்போம். அடுத்த நிகழ்வாக தொடக்க உரை தலைமை உரை ஆற்ற தோழர் பாப்பா ரமணி அவர்கள் இணைந்துள்ளார்கள். பாப்பா ரமணி அவர்களை பற்றி சொல்லும் போது இடதுசாரி குடும்பத்தில் பரம்பரையாக வாழ்ந்து வந்தவர். சகோதரர்கள் அனைவருமே முழுவதும் தங்களை இயக்கத்தில் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இவரும் கலை இலக்கிய பெருமன்றம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தொழிற்சங்கங்கள், வங்கி ஊழியர்கள் சங்கம் ஆகியவற்றில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்துக் கொண்டிருப்பவர். இன்றளவும் கலை இலக்கிய பெருமன்றின் பொருளாளராக பலமுறை தேர்வு செய்யப்பட்டு நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கலை இலக்கிய பெருமன்ற மாநில மாநாடுகள் பலவற்றை முன்னின்றி நடத்தி தந்தவர். கலை இலக்கிய பெருமன்ற கோவை மாவட்ட ஸ்தாபகர்களில் ஒருவர். அன்னார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஸ்தாபனத்துக்காக பங்களித்து மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தலைமையுரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர் சைமன் அவர்களே. அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய 399வது மேடையில் தத்துவார்த்த அரங்கு 39 என்று நினைக்கிறேன், 33வது இந்த அரங்கத்திலே வழக்கம் போல நம்முடைய பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் நம்முடைய அருமை தோழர் முத்துமோகனுடைய நூலை முன்வைத்து ஒரு முக்கியமான தலைப்பிலே உரையை வழங்க இருக்கின்றார்கள். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்கின்ற அந்த நூலினுடைய ஒரு பகுதியினுடைய முடிவாக இந்த உரை அமைகிறது. இந்திய தத்துவங்களை பற்றியான பல்வேறு கூறுகளை பல்வேறு தலைப்புகளிலே அவர்கள் உரையாற்றி வந்தார்கள். இப்போது அதனுடைய இறுதி பகுதியாக ஆன்மா என்கின்ற அடிப்படையில் அது எப்படி இந்த இந்திய தத்துவ அரங்கிலே நுழைந்து எப்படி அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை, அது குறிப்பாக உடைமை சமூகம் என்பது உருவான பிறகு இந்த ஆன்மாவுடைய சித்து விளையாட்டுக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முத்துமோகன் அவர்கள் தன்னுடைய தனக்கே உரிய பாணியிலே அழகாக இந்த சிறிய பகுதியிலே விளக்கியிருக்கிறார். அது மிக பல்வேறு வகைகளிலே பல்வேறு தலைப்புகளிலே ஏற்கனவே பல தலைப்புகளிலே விவாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதிலே இந்திய சமூகத்திலே அது நுழைந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக ஆரிய குழுக்கள் இந்திய நாட்டிலே நுழைந்த பிறகு இந்த தத்துவ கோட்பாடுகள் எத்தகைய முறையிலே நம்மிடத்தில் இருந்த ஒரு பன்முகத்தன்மையும் பன்மீய கோட்பாடுகளும் நிலவி வந்த ஒரு நாட்டிலே ஒரு ஒற்றைத்தன்மையை, ஒரு ஏகத்தை அவைகள் எப்படி திணித்தன, இந்த நாட்டினுடைய பூர்வீகமான இனக்குழுக்களுடைய தனித்தன்மைகளை எல்லாம் அழித்து ஏதோ எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பிரம்மம் என்று ஒரு சக்தி இருப்பதாகவும், அந்த சக்தியினுடைய வடிவங்களாகத்தான்
அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைவரும் இயங்குகிறார்கள் என்கின்ற முறையிலே அந்த ஆரிய கோட்பாடானது இந்த நாட்டிலே பல்வேறு வகையான வேதாந்த உபநிஷ தத்துவங்கள் மூலமாக அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த கோட்பாடுகள் வருவதற்கு முன்பாகவே புத்தர் அவர்கள் இந்த நாட்டினுடைய அந்த ஒரு பன்மிய நிலைமைகளை எல்லாம் உணர்ந்து அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்தார்கள். அவர்கள் இறை நம்பிக்கை என்கின்ற ஒரு கடவுள் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் ஏற்காமல் பல்வேறு வடிவங்களிலே நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி மனிதனுடைய துன்பத்தினுடைய அடிப்படையான காரணமாக இருக்கக்கூடிய ஆசை அல்லது ஆணவம் இவைகளை போன்ற அதிகாரம் போன்றவற்றையெல்லாம் எதிர்த்து உண்மை என்கின்ற ஒரு நிலைமை என்று சொன்னால் அது வாழ்க்கை என்பதுதான் உண்மையானது. கடவுள் நம்பிக்கை என்பது அது நிச்சயமாக அத்தகைய ஒரு நம்பிக்கையின் காரணமாக நாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று அவர் ஏறக்குறைய ஒரு பொருள் முதல்வாத கோட்பாடு அடிப்படையில் புத்தர் அவர்கள் சிந்தித்தார்கள். ஆகவே புத்தர் அவருடைய கோட்பாடு அதற்கு எதிரான ஒரு இந்த ஆரிய கருத்தாக்கங்களுக்கு ஆன்மா என்கின்ற கருத்தாக்கத்திற்கு எதிரான ஒரு நிலைமை உருவானதாக இருந்தாலும் கூட உடைமை வர்க்கம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு வலுப்பட்ட பிறகு தனி உடைமை என்பது மக்கள் மத்தியிலே அந்த கருத்தாக்கம் வளர்ந்த பிறகு அதிலும் குறிப்பாக ஆதிக்க சக்திகள், வல்லாண்மை படைத்தவர்கள், அரசர்கள், மன்னர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தனி உடைமையினுடைய அந்த இதை ருசித்து வர பிறகு அவர்கள் இந்த கோட்பாடுகளை எல்லாம் தன்மையப்படுத்தி கொண்டு அதனை நிலைப்படுத்துவதற்கு அவர்கள் உதவிகரமாக அமைந்தார்கள். அதன் விளைவாக இந்த நாட்டிலே பூர்வீகமான நம்முடைய இனக்குழுக்களுடைய பாரம்பரியமான ஒரு நாட்டார் வழக்குகள், அவங்களுடைய பூர்வீகமான வழக்காறுகள் இவைகளெல்லாம் மறக்கப்பட்டு அல்லது புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு ஆரியம் சொல்லப்போனால் அதை பிற்காலத்திலே நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒரு வடிவத்திலே சொல்ல வேண்டும் என்றால் பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய, அதனால் அந்த பார்ப்பனியம் தான் இதனை முன்னிறுத்துகிறது, அதனை தூக்கி பிடிக்கிறது என்று தெரியும். அதுதான் இந்த சமூகத்திலே பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளை, சாதிய படிநிலைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது என்று தெரியும். ஆகவே அந்த ஒரு தத்துவங்களை எல்லாம் இன்றைக்கு உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைந்த அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய கோட்பாடு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு கோட்பாடாக அது இன்றைக்கு இருக்கிறது. அது ஏதோ இந்த ஆன்மாவை சரி செய்து விட்டால் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும், அது ஒரு உளவியல் பிரச்சனையாக அணுகினால் நிச்சயமாக மனிதனுடைய வாழ்வியல் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும் என்கின்ற அந்த ஒரு போதையை, மயக்கத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக நிறுவனங்கள், மிக சாமியார்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கும் அதை வைத்து கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய மனதிலே அந்த போதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அதையெல்லாம் ஒரு சுருக்கமான முறையிலே இந்த பகுதியிலே பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதனை மார்க்ஸ் அவர்கள் ஒரே ஒரு வரியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார், சமூகத்தினுடைய உணர்வு என்பது அது தன்னிச்சையாக செயல்படக்கூடியதல்ல, மக்களுடைய வாழ்க்கையில் தான் அது உணர்வு உருவாகிறது. அந்த வாழ்க்கையினுடைய பல்வேறு வகையான செயல்பாடுகள் அந்த உணர்வை தோற்றுவிக்கிறதே தவிர உணர்வு என்பது தன்னிச்சையாக செயல்படக்கூடியதல்ல என்று, சமூக வாழ்க்கை தான் சமூக உணர்வை தோற்றுவிக்கிறது என்று மார்க்ஸ் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இந்த உணர்வு என்பது, ஆன்மா என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக தனித்து இயங்கக்கூடியதாக ஒரு கற்பனையை உருவாக்கி அதை வைத்து கொண்டு இன்றைக்கும் இந்த ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, ஆன்மீக விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதனை புரிய வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இதனை தனக்கே உரிய முறையில் பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் விளக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
அதனுடைய சாராம்சமாக இன்றைக்கு இந்த இந்த இறுதி பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த தலைப்பில் ஆன்மவாதம் அனான்மவாதம் என்கின்ற அந்த இரண்டு கோட்பாடுகள் எப்படிப்பட்டவை என்பதனை விளக்கக்கூடிய இந்த தலைப்பிலே பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் தன்னுடைய உரையை வழங்குமாறு அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே சிறந்த முறையில் தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் இசைப்பாடல், அருமையான கவிதைகள் என்று வழங்கிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர். மார்க்ஸ் மதத்தினை ஒரு அபின் என்று சொல்வார். அந்த அபின் போல ஆன்மா இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை இன்றைய தலைப்புக்கு ஏற்றவாறு மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற நூலின் 33வது தத்துவ உரையாடலாகும். உடைமை சமூக வரலாற்றில் ஆன்மாவின் பயணம் என்ற பொருண்மையில் இன்றைய உரை நிகழவிருக்கிறது. இன்றைய சிறப்புரையை தோழர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர் சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தின் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர். பேராசிரியர் நாவா நினைவு இலக்கிய முகாமில் தொடர் ஆய்வுரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய ஆய்வுரையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் முத்துமோகனின் நீண்டகால ஆய்வு மாணவராக பயின்று வளர்த்தெடுக்கப்பட்டவர். தோழர் ராஜா அண்ணன் முத்துமோகன் எழுதிய மார்க்ஸ் அம்பேத்கர் தொடர் உரையை ஏற்கனவே பல தத்துவ உரையாடலாக நிகழ்த்தி 2வது பாகமாக இந்த நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கிறார். பன்னாட்டு கருத்தரங்குகளில் பல ஆய்வு கட்டுரைகளை வைத்து இன்றளவும் மிக சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருப்பவர். தத்துவ உரை, ஆராய்ச்சி உரை, கட்டுரை வாசித்தல் போன்ற பன்முகத்தன்மை வாய்ந்தவர் டெரன்ஸ் அவர்கள். அன்னார் அவர்களை இன்றைய சிறப்புரையை நிகழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அந்த நம்ம நிகழ்வுல ரொம்ப அற்புதமாக அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடி, அதுக்கப்புறம் நாகானனுடைய ஒரு அற்புதமான ஒரு பாடல், தொடர்ந்து தோழர் லாசியா அவர்களுடைய கவிதை, அந்த கவிதையிலும் இன்றைய பொருண்மைக்கு ஏற்ற ஒரு சில வரிகள்லாம் அற்புதமாக இருந்தன. அதை தொடர்ந்து தோழர் ரமணி அவர்களுடைய அந்த தலைமை உரை, அதுல இன்று நம்ம பேச போகிற விஷயத்தினுடைய சாராம்சத்தை மிக அற்புதமாக இன்றைய அந்த வழக்காடலோடு, இன்றைய சமூகத்தை பொறுத்து பார்வோடு அதை பேசினார்கள். இந்த ஆன்மா என்ற கோட்பாடு எவ்வாறு ஒரு வணிகமயமான ஒரு கோட்பாடாக இன்று தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அற்புதமாக தோழர் ரமணி அவர்களும் குறிப்பிட்டு சென்றார்கள். இந்த பகுதியினுடைய இந்த பகுதியில நம்ம உடைமை சமூகத்தில் ஆன்மாவின் பயணம் அப்படின்னு சொல்ற அந்த பகுதியே ஒரு 8 பக்கம் கொண்ட ஒரு கட்டுரை, ஒரு பகுதி. அதை நம்ம 2வது பகுதியாக இன்று அதை விவாதிக்க இருக்கிறோம், உரையாட இருக்கிறோம். முதல் பகுதியில நம்ம இந்த எப்படி அனான்மம், புத்தருடைய அனான்ம கோட்பாடு, அது எப்படி ஒரு இனக்குழு சமூகத்தினுடைய ஒரு சமூக அமைப்பை பிரதிபலிப்பதாக அது இருந்தது அப்படின்னு சொல்றது முதல்ல நம்ம பார்த்தோம். அனான்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனோடு இணைந்து வருகிற பிரதித்திய சமுத்பாதம் அப்படின்ற கோட்பாடு. அந்த பிரதித்திய சமுத்பாதம் என்ற கோட்பாடு என்பது என்னன்னா, ஒன்றோடு மற்றொன்று தொடர்புடையது, ஒன்றின் தொடர்பில் தான் பிறருடைய சுயம் அல்லது பிற பொருட்களினுடைய தன்மைகள் அமைகின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அனான்மவாதம் என்பது பேசியது. அந்த இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு நகர்கிறோம் அப்படின்னு சொல்றா, வேதாந்தம் பேசிய அல்லது உபநிடதங்கள் பேசிய ஆன்மா அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடுக்கு வரும்பொழுது அந்த ஆன்மான்ற கோட்பாடு எந்த இடத்துல உற்பத்தியானது, ஒரு தனி உடைமை சமூக அமைப்பின் பிரதிபலிப்பாக ஆன்ம கோட்பாடு என்பது உருவானது. ஒரு
இனக்குழு சமூக அமைப்பிலிருந்து மனிதர்கள் எவ்வாறு இணைந்து இயங்குவது அப்படின்னு சொல்ற ஒரு 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 வித பொது உடைமை சமூகத்திலிருந்து தனி உடைமை சமூகத்துக்கு வரும் பொழுது அனான்மம் என்ற கோட்பாடு ஆன்மா என்ற கோட்பாடாக ஒரு தனி மனித சாராம்சத்தை குறிக்கின்ற ஒரு விஷயமாக இந்த ஆன்மா என்ற கோட்பாடு வந்து ஆஹ், வலுப்பெற்றது அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்ப ஆன்மா என்ற கோட்பாடுன்றது வந்து அது ஒரு தனி மனித சாராம்சம். அந்த தனி மனித சாராம்சத்தை தனி உடைமை சமூகம் எவ்வாறு உற்பத்தி செய்தது, அந்த தனி உடைமை சமூகத்தின் வெளிப்பாடாக இந்த ஆன்மா என்ற கோட்பாடு எவ்வாறு உருவானது அப்படின்னு சொல்றது. அதற்கு அடுத்த நிலையில அந்த 2 சமூகத்திற்கு இடையிலான ஒரு முரண்பாடு, அது வந்து ஒரு ஆணவம் என்ற கோட்பாடாக அல்லது மாயை என்ற கோட்பாடாக வளர்ச்சி பெற்றது அப்படின்றது. என்னன்னா, இது மாரி நம்ம அம் பொருள் சார்ந்த விஷயங்கள் மீது நாட்டம் கொள்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஆன்மா என்பது ஒரு தூய்மையான ஒரு விஷயமாக, தன்னலம் மறுத்த பொதுநலத்தை நோக்கிய விஷயமாக அது மாற வேண்டும் அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு ஒரு கருத்தியல் தளத்தை அது உருவாக்கி கொடுத்தது. அது அது வந்து எப்படின்னா, ஒரு தனி உடைமை சமூகத்துக்கும், பொது உடைமை சமூக அமைப்புக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை குறிப்பதாக, அந்த முரண்பாட்டில் எழுந்த அந்த குற்ற மனப்பான்மையின் வெளிப்பாடாக என்ன ஆணவ ஒழிப்பு, ஆன்மாவினுடைய தூய்மையை குறிக்கும் அப்படின்ற மாதிரியான சில கோட்பாடுகள்லாம் பேசப்பட்டன. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம போன உரையாடல்ல நம்ம பார்த்தோம். இந்த உரையாடலுக்கு அடிப்படையாக இருப்பது நம்ம சென்ற உரையாடல்லையே நம்ம சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு கருத்து உருவாக்கத்துக்கும் பின்னால ஒரு சமூக வரலாறு ஒன்று உண்டு. சமூக அடிப்படை என்ற ஒன்று உண்டு. இந்த ஆன்மா என்ற கோட்பாடு, அனான்மம் என்ற கோட்பாடு, ஆணவம் என்று பேசுகிற அல்லது என்ன மாயை என்று பேசுகிற ஒரு கருத்தியலுக்கு, ஒரு கருத்தாக்கத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சமூக அடிப்படை உண்டு. சமூக வரலாறு என்பது உண்டு. அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம போன உரையாடலே நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு மார்க்சிய அடிப்படையில வந்து நம்ம எப்படி ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஆன்ம முக்தி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? கடவுட்கோட்பாடு அப்படின்னு சொல்ற விஷயத்தை நம்ம வந்து எவ்வாறு புரிந்து கொள்வது? கடவுளுக்கு ஒரு பெரிய ஒரு தனித்த தன்மை இருப்பதாகவும், அவர் வந்து தனித்து இயங்குபவராகவும், ஆன்மா வந்து கடவுளினுடைய அருளுக்காக இயங்குவது என்பது போன்றும் இந்த இந்த விதமான கருத்துக்கள்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த கருத்துகள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அந்த கருத்துக்கான அடிப்படையான விஷயம் என்ன? சமூக அடிப்படை என்பது என்ன? அதுக்கு ஒரு சமூக அடிப்படை உண்டு. அந்த சமூக அடிப்படையிலிருந்து தான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் உருவாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு அடிப்படையான மார்க்சிய அந்த புரிதலோடு இந்த பகுதி என்பது முத்துமோகன் சாரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆஹ் ஆஹ் இது இது இத வந்து மார்க்ஸுடைய நம்ம தீசிஸ் ஆன் ஃபயர்பாக் 1845ல எழுதப்பட்ட ஜெர்மன் ஐடியாலஜி அவர் மார்க்ஸ் எழுதுவதற்கு முன்னால அவர் அதனுடைய முக்கியமான கருத்துகள் என்ன, எந்த இடத்துல இருந்து இந்த விஷயங்களை நம்ம வந்து ஜெர்மன் ஐடியாலஜியை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு சொல்றதற்கான குறிப்பு எடுத்த 11 அந்த கருதுகோள்கள், குறிப்புகள். அதற்கு முன்னால என்ன சாரி அதற்கு முன்னால எழுதப்பட்ட ஒரு விஷயம், இன்னொரு புத்தகம் வந்து கிரிட்டிக் ஆஃப் ஹெகல்ஸ் பிலாசபி ஆஃப் ரைட் அப்படின்ற அந்த புத்தகம். அது 1843ல மார்க்ஸ் வந்து 25 வயது இளைஞராக இருக்கும் பொழுது எழுதப்பட்ட அந்த புத்தகம். 1845ல எழுதப்பட்ட தீசிஸ் ஆன் ஃபயர்பாக். இவைகளின் அடிப்படையில வந்து மதம், மத நம்பிக்கை, மத கோட்பாடுகள், மதத்தினுடைய கருத்துக்களை எவ்வாறு ஒரு வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இந்த பகுதியை வந்து முத்துமோகன் சார் எழுதியிருக்கிறார்கள்.
நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லி கொண்டு அண்ணன் இன்னைக்கு சைமன் அண்ணன் கூட அந்த விஷயங்களை குறிப்பிட்டார்கள். என்ன அம், அபினி, மதம் என்பது ஒரு அபினி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். என்ன, அது வந்து எப்படி ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணியாக மக்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் அவர்கள் அது வந்து தீர்க்கப்பட முடியாமல் இருக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வலி நிவாரணியாக, தற்காலிக வலி நிவாரணியாக எவ்வாறு மதம் என்பது செயல்படுகிறது அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் பேசின இடம். அதே போல அதிலேயே கிரிட்டிக் ஆஃப் ஹெகல்ஸ் பிலாசபி ஆஃப் ரைட்ல 1843 மார்க்ஸ் பேசிய விஷயம் என்பது மதம் என்பது எப்படி ஒரு ஆன்மா இல்லாத உலகத்தின் ஆன்மாவாக, என்ன, ஒரு இருதயமில்லா உலகத்தின் இருதயமாக எப்படி அது சில இடங்கள்ல செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சோசியலாஜிக்கலான ஒரு அப்ரோச்ச, சமூகவியல் ரீதியான, சமூக வரலாற்று ரீதியாக மதத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் மார்க்ஸ் பேசியிருப்பார். கொஞ்சம் நகர்ந்து நம்ம வந்து 1845க்கு வரும் பொழுது தீசிஸ் ஆன் ஃபயர்பாக். தீசிஸ் ஆன் ஃபயர்பாக்ல வந்து அந்த 4வது தீசிஸ் அத வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக ஃபயர்பாக்க கிரிட்டிசைஸ் பண்ணி அவருடைய புரிதலை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த 4வது தீசிஸ சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஃபயர்பாக் வந்து மோட்சத்த வந்து ஏன் மனுஷன் உருவாக்குனான் அப்படின்னு சொல்றத பத்தி பேசுறாரு. ஏன்னா, இந்த உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த வந்து புற உலகத்துல இருப்பதாக மனிதன் தேடுகிறான் அப்படின்னு சொல்ற விஷயத்த பேசுறாரு. ஆனா, அந்த புற உலகத்துல தேடுறதா இருக்கிற அந்த விஷயமும் இந்த உலகத்துல தான் இருக்குது. இந்த சமூக அடிப்படையின் முரண்கள்னால தான் வந்து அந்த புற உலக சம்பந்தப்பட்ட விஷயமே ஏன்னா மனுஷன் வந்து பேசியிருக்கிறாங்க. மனுஷ வரலாற்றுல பேசப்பட்டிருக்கு. அத வந்து புரியாம அ ஃபயர்பாக் வந்து சில விஷயங்கள பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் அற்புதமாக அந்த 4வது தீசிஸ்ல பேசுவாரு. அதேபோல என்ன ஒரு தனிமனித சாராம்சம் என்பதும் கூட 6வது தீசிஸ்க்கு வரும்பொழுது தனிமனித சாராம்சம் என்பதும் கூட அது வந்து ஒரு அதற்கான ஒரு சமூக அடிப்படை உண்டு. ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து சமூக ஒரு சாராம்சம் என்பது இருக்க முடியாது. அந்த தனிமனித சாராம்சம் என்பதுவே கூட ஒரு சமூக அடிப்படையை சார்ந்தது தான். அந்த தனிமனித சாராம்சம் கூட அந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். இந்த புரிதல வந்து ரொம்ப அழுத்தமாக நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த மதத்தை, மதத்தினுடைய கருத்துக்களை, கருத்தியல்களை, நம்பிக்கைகளை, கோட்பாடுகளை, சடங்குகளை கொஞ்சம் எளிமையாக இந்திய சமூகத்தோடு பொருத்தி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து தான் முத்துவம் சார் இந்த கட்டுரையை, இந்த பகுதியை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அனான்மம், ஆன்மம் என்ற ஒரு முரண். அனான்மம் என்பது ஒரு இனக்குழு சமூகத்தினுடைய தன்மையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஆன்மா என்பது ஒரு தனி உடைமை சமூகத்தினுடைய அமைப்பை பிரதிபலிப்பதாக ஆன்மா என்பது இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இதை கொஞ்சம் விரிவாக எடுப்போமானால், பொதுநலம், சுயநலம் என்பதற்கான அந்த முரண்பாடு, அந்த முரண்பாட்டில் முகிழ்த்ததான ஒரு விஷயமாக ஆன்மா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமாக நம்ம போன உரையாடல்ல இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த பகுதியில வந்து ரொம்ப நம்ம கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் எளிமையாக அத பார்த்தோம்னா கூட ரொம்ப அழகா புரியும். ஒரு உணர்ச்சி ததும்பிய ஒரு பகுதியாக இதை பார்க்க முடியும். வெறுமனே அது வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஒரு லெவல்ல வந்து இந்த விஷயத்தை எழுதாம, அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில ரொம்ப ஆழமான ஒரு உணர்ச்சி ததும்ப எழுதிய விஷயங்களாக இருக்கும். அந்த உணர்ச்சிகள் வந்து தீவிரமான ஒரு புரிதல்ல வந்து எழும்புகிற இந்த உணர்ச்சிப்பாடு. அதுல தான் இந்த முத்துவம் சார் இந்த பகுதிய வந்து எழுதியிருப்பாங்க. அம் "இயலாமையின் மொழி ஆன்மா" அப்படின்னு சொல்ற இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொவோகேட்டிவான ரொம்ப பவர்ஃபுல்லா நம்மளுக்கு அந்த மெசேஜ தலைப்பிலேயே கன்வே பண்ற ஒரு விஷயம். தலைப்பிலேயே அத வந்து எடுத்து சொல்லுகிற விஷயம். அம் "அனான்மத்தின் போலி ஆன்மா, போலிமை ஆன்மா" அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு தலைப்பு. இவைகள் எல்லாமே பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்ச்சி பெருக்கோடு, நீண்ட ஒரு குறித்த புரிந்த ஒரு ஆழ் புரிதலோடு, அந்த ஆழ் புரிதலில்
அந்த விஷயங்களை வந்து எவ்வாறு சுலபமாக மக்களுக்கு எடுத்து செல்வது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தோடு, அந்த ஒரு உணர்வோடு இந்த பகுதியை முத்துமோகன் சார் வந்து அமைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆம், அப்ப நம்ம பார்த்தது போல ஆன்மாவுக்கும் அனான்மாவுக்கும் இடையில் உள்ள அந்த முரண்பாடு என்பது பொது பூர்வ இனக்குழுக்கும் பொது அதுல இருந்த ஒரு புராதன பொது உடைமை சமூக அமைப்புக்கும் அதற்கு பின்னால் எழும்பிய இந்த தனி உடைமை சமூக அமைப்பிற்கும் இடையிலான ஒரு முரண்பாடு அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஆன்மாவுல வந்து என்ன நடக்குது? தோழர் ரமணி அவர்களும் அந்த விஷயத்தை அற்புதமாக குறிப்பிட்டார்கள். சமூகவியல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றது, சமூக முரண்பாடு என்பது ஒரு உளவியல் தன்மையோடு அங்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. உளவியல் பிரச்சனையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. தனிமனித உளவியல் பிரச்சனையாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அப்ப அதை அதை வந்து இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் எப்படி புரிவது அதை? சமூக முரண்பாடு உளவியல் பிரச்சனையாக எவ்வாறு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்ற விஷயம். இந்த ஆன்மா என்ற ஒரு இது உருப்பாகும் பொழுது இருக்கின்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து தனி உடைமை சமூகத்தில் வந்து உடைமை என்பது ஒரு தனி மனிதன் சார்ந்தது உடைமை. தனி மனிதனுக்கு அந்த அந்த உடைமையின் மீது முழு அங்கீகாரம் உண்டு அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து, அந்த தனி மனிதனை எவ்வாறு நம்ம நம்ம எப்படி அந்த தனி மனிதனை வந்து எவ்வாறு விவரிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தனி மனிதன் சார்ந்த சொத்துகளோடு அவன் வந்து அந்த சொத்துகளின் மூலமாக அவனுக்கான ஒரு சாராம்சம், அவனுக்கான ஒரு மனிதத்தன்மை என்பது கிடைப்பது அப்படின்றதிலிருந்து, ஆன்மா என்ற கோட்பாடு தனி மனித சாராம்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச விளைகிறது. ஆனா அந்த அனான்மம் அப்படின்னு சொல்லும்போது, ஆன்மா அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்சல்யூட்டான ஒரு என்டிட்டி என்பது ஒண்ணும் கிடையாது அது. அப்படின்ற ஒரு பொருள்லாம் கிடையாது. அந்த ஆன்மான்றது தொடர்ந்து மாறிட்டே இருக்கும்பா அப்படின்னு சொல்லி புத்தர் சொன்னது. அப்ப இந்த இனக்குழு சமூகத்திலிருந்து ஒரு தனி உடைமை சமூகமாக மாறும் பொழுது, அந்த எழுந்த அந்த சமூக முரண்பாடு, ஒரு புறம் வந்து எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இன்னொரு பக்கத்துல எழும்பி வருகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடைமை வந்து ஒரு தனி மனிதனுடைய உடைமை. உடைமைகள் எல்லாம் தனி மனிதனுக்கான சொந்தமாக ஆக்கப்படும் பொழுது, அங்கு எழுந்து வருகிற அந்த முரண்பாடு என்பது, அந்த ஆன்மா என்ற கோட்பாடுல அது எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆன்மா அப்படின்னு சொல்ற ஒண்ணு எல்லாமே வந்து நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஆனா, இந்த ஆணவம் அப்படின்னு சொல்லி வந்து, அது வந்து ஆன்மாவினுடைய பகுதிய வந்து ஒடுக்குது. ஆன்மாவை வந்து தூய்மை இல்லாமல் அதை வந்து என்ன அத வந்து கொஞ்சம் கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்றது மாதிரி என்ன ஆம், சொல்லுகிற அந்த நிகழ்வு. என்ன இந்த விஷயங்கள் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து ஒரு சமூகத்துல இருக்கிற அந்த முரண்பாடு என்ன எல்லாருக்கும் எல்லாம் இல்ல. தனி உடைமை வந்து ஒரு சிலருக்கு வந்து தனி உடைமை அதிகமாக இருக்கிறது. அந்த தனி உடைமையின் வாயிலாக பிறருக்கு துன்பம் அதிகரிக்கிறது. பிறருக்கு வந்து அதனால அவர்களுடைய என்ன அம், அம், அவர்களுக்கான உடைமைகள் அப்படின்றது கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்ற இடத்திலிருந்து கிடைக்கிற அந்த முரண்பாட்டில் இருந்துதான் ஆன்மாவாக அது தனி மனித உளவியல் பிரச்சனையாக இங்கு உருவாகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த நம்ம மார்க்ஸ் சொன்னது போலதான், நீ சமூகத்துல இருக்கிற முரண்பாட்டை வந்து நீ வந்து ஒரு மதத்தின் பிரச்சனையாக அதை மாற்றும் பொழுது, அதற்கான சமூகத்தில் கிடைக்கிற அந்த முரண்பாடுகள் அகற்றப்படாமல் வெறுமனே வந்து அது ஒரு மதம் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனையாக மாற்றும் பொழுது, உண்மையான சமூக முரண்பாடுகள் வந்து அங்க வந்து நிவர்த்தி செய்யப்படுவதில்லை அப்படின்னு சொல்ற அந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு இதை வைத்து முத்துமோகன் சார் வந்து நகர்கிறார்கள். சரி. அப்ப இதுல உளவியல் பிரச்சனையாக மாறும் பொழுது, ஆன்மா வந்து எப்படி முக்தி பெறுவது அப்படின்னு சொன்னா, ஆன்மா தன்னை வந்து மாயையிலிருந்து விடுவித்துக் கொண்டால், அல்லது ஆணவத்திலிருந்து விடுவித்துக் கொண்டால், அது வந்து ஆன்மா வந்து முக்தி பெற்றுவிடும். அதே போல பிற
தொடர்புகள்ல இருந்து பிற ஆன்மாவிலிருந்து தொடர்புகளை வந்து தன்னை அறுத்து கொண்டு ஏன்னா அந்த ஆசை விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம தன்னை வந்து ஆஹ், அதிலிருந்து பிரித்து விட்டு பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா வந்து முக்தி அடைந்து விடும் அப்படின்னு சொல்றது மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த நம்ம ரிலீஜியஸ் மதம் சம்பந்தப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக புரியும். ஏன்னா ஆன்ம முக்தி அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த தனி மனித ஆசைகள் இவைகளை எல்லாம் விட்டு தனி மனித அகங்காரம் ஆணவம் இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இந்த மாயையான உலகத்திலிருந்து மாறுபடுகின்ற அந்த அம்சங்கள்ல இருந்துலாம் விட்டுட்டு நம்ம வந்து ஆன்மாவை வந்து பாதுகாத்துக்கிட்டோம்னா ஒரு முக்தி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த தனி மனித உடைமைகள்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தனி மனித விருப்புகள்லாம் விட்டணும் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து தனி மனித உடைமை சமூகத்தை விடணும் அப்படின்றத வந்து மதம் சொல்லல நமக்கு. தனி மனித உடைமை சமூகத்தை நம்ம விடாம தனி மனித வெறுப்புகளை நம்ம வந்து விட்டுற முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா வந்து ரிலிஜன் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா எல்லா மதங்களும் என்ன சொல்லும்னா இல்ல நீ அதெல்லாம் நீ ரொம்ப கண்டுக்காத, நீ வந்து வந்து உன்னுடைய உளவியலை மட்டும் நீ பார்த்துக்கோ, ஏன்னா உளவியல் ரீதியா அதை மட்டும் பார்த்துக்கோ, அப்படின்னா நீ விடுதலை பெற்றுடுவாய் அப்படின்ற மாதிரி நமக்கான உபதேசங்களை தொடர்ந்து அவைகள் கொடுத்திருக்கின்றன. அவைகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா சமூக முரண்பாடுக்கெல்லாம் உள்ள போகாம நீ வந்து உனக்குள்ளேயே இந்த முரண்பாட்டை வந்து நீ எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றத நீ பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு விடுதலை உண்டுப்பா, முக்தி உனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த சமூகங்கள் எல்லாமே சொல்லிக் கொண்டே வருகின்றன. இன்றைய உளவியல் கூட இந்த இந்த அப்ரோச்சை தான் பெரும்பாலும் மேற்கொள்கின்றன. இதற்கு எதிராக என்ன ஆன்டியான அந்த இந்த ஒரு இன்றைய இந்த கேபிட்டலிஸ்ட் சமூகத்தினுடைய தன்மைகளுக்காக எப்படி உளவியல் கவுன்சிலிங் என்பவை எவ்வாறு கலந்தாய்வுகள் என்பவை எவ்வாறு நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்றதுக்கான நிறைய விமர்சனங்கள்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. இந்த விமர்சனங்களோடு நம்ம இந்த விஷயங்களை பார்ப்போமானா இன்னும் வந்து முத்துமோகன் சார் சொல்ற விஷயங்களுடைய ஆழம் அதுல புரியும். என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு பயம் என்றது ஒரு உணர்வு எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்றதுக்கு நீ வந்து பயப்படாம இரு, எதுக்கு வந்து அதை வந்து த்ரெட் மாதிரி நினைக்கிற இப்படின்ற மாதிரியான சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்லாம் இன்னைக்கு உண்டு. அந்த அந்த விஷயங்கள்லாம் நீங்க விட்டுருங்க. அதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. இந்த டெக்னிக்ஸ்லாம் படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பயத்துல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனி மனித உளவியல் பிரச்சனையாக இன்னைக்கும் பார்க்கிற விஷயங்கள். இந்த விஷயங்களை தான் மதம் என்ற விஷயம் வந்து அந்த காலத்துல அதை பண்ணி இருக்குது. இன்றும் அதை தொடர்ந்து அதை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதுக்கான சமூக அடிப்படை இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கே போகாம ஏன்னா சமூக விஷயத்துக்கு போறது அப்படின்னு சொல்றதை விட ஏற்கனவே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த சமூகத்தை வந்து தொடர்ந்து கேள்விக்கு உட்படுத்தாமல் விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் அதனை கட்டி காக்கிற ஒரு வேலையும் வந்து இந்த மதம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது தனி மனித உளவியல் பிரச்சனையாக அதை மாற்றும் பொழுது சமூக முரண்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்றத வந்து ஏறக்குறைய நிராகரிக்கிற ஒரு விஷயமாக மதங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த கோட்பாடுகளுக்கு இடையே இருக்கிற அந்த சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மறக்கடிக்கப்பட்டு அவை பெரும்பாலும் ஆன்மா, ஆன்ம முக்தி, கடவுள் என இந்த மாதிரியான விஷயங்களாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக ஆணவத்திலிருந்து விடுதலை பெறுவது அப்படின்னு சொன்னாலே முக்தி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அல்லது இந்த உலகம் என்பதே ஒரு மாயை, என்ன இந்த மாயையை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிடாத. அது மாயை, அது அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து நீ வந்து உன்னுடைய ஆன்மாவை நீ பாதுகாத்துக்கோ. அது வந்து நீ எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் சொல்லுவான்னா நீ உன்னுடைய ஆன்மாதான் பிரம்மன் அப்படின்னு நீயா நினைச்சுக்கோ. அப்படி நினைச்சிட்ட அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு முக்திப்பா. உனக்கு நீதான் பிரம்மன், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நினைச்சிட்டோம்னா நம்மளுக்கு முக்தி கிடைச்சிரும்
அப்படின்னு சொல்ற மாதிரியான இடத்துக்கு சங்கரன் நகழ்வதை, ஆதி சங்கரன் நகர்வதை நம்ம பார்க்க முடியும். ஆக எல்லாமே இந்த சமூக முரண்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இவைகள் தான் மதத்தினுடைய கருத்துகளாக, கோட்பாடுகளாக, நம்பிக்கைகளாக, ஆன்ம விஷயங்களாக வளர்த்தெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஆன்ம விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சமூகத்தினுடைய முரண்பாடுகள்ல இருந்து அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கிளைத்து வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற விஷயத்தையே நம்மளுக்கு சொல்லாம, இல்ல இது ஒரு தனி மனித உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தனி மனித உளவியல் ரீதியில இத வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். என்ன? அம் அந்த ம், நீ நம் ஆன்மான்றத வந்து நம்ம வந்து நானே பிரம்மன் அப்படின்னு சொல்லி நிர்வகிச்சிட்டோம்னா, உன் மனசுக்கு வந்து சாந்தி கிடைச்சிரும். என்ன? அம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆதிசங்கரனுடைய அந்த வார்த்தைகள். என்ன? அம் உனது ஆன்மாவே வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா, உனக்கு முக்கியமா ஒரு சாந்தி கிடைச்சிரும். முத்துமன் சார் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ரொம்ப அற்புதமா அந்த விஷயத்த சொன்னாங்க. இப்படிலாம் வந்து ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்குதே. என்ன இவைகளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமா முத்துமன் சார் என்ட்ட சொன்ன ஒரு விஷயம். ஏன்பா அது ஒரு சின்னதா ஒரு கேள்வி. என்னன்னா, நீ வந்து ஆன்மா ஒரு சாந்தி அடைச்சுட்ட அப்படின்னு சொல்ற. ஏன்னா, இது மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்றவன் வந்து ஆன்மா சாந்தி அடைச்சிருச்சு, ஆன்மாவுக்கு வந்து சாந்தி கிடைச்சிருச்சு, முக்தி கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். ஆனா, அந்த ஆன்மாவினுடைய அமைதி அப்படின்னு சொல்றது, உன்ன தவிர்த்த வெளி உலகத்துல வந்து அமைதி இல்லாதப்ப, நீ மட்டும் அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்க முடியுமா? சொல்ல முடியுமா உன்னால? அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா அந்த விஷயத்த வந்து நானு எம்.ஏ படிக்கும் பொழுது, எம்.ஏ ஃபர்ஸ்ட் இயர் அந்த விஷயத்துல. ஏன்னா, அப்போ ரொம்ப இயல்பா அந்த விஷயத்த சொன்னாங்க. உனக்கு சாந்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறியே, அமைதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த தத்துவங்கள்லாம் சொல்லுதே. ஆனா அந்த உலகமே வந்து சுத்தி இருக்கிற உலகமே அமைதி இல்லாம இருக்கு. ஆனா நான் மட்டும் அமைதி கிடைச்சிருச்சு அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு சொன்னா, அதுக்கு உண்மையான அமைதின்னு சொல்ல முடியுமா அத? அப்படின்னு சொல்ற விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக முரண்பாட்ட தீர்க்காம நம்ம வந்து ஆன்மாக்கு அமைதி கிடைச்சிருச்சு, முக்தி கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக நான் அது வந்து எம்.ஏ ஸ்டூடெண்ட்டா இருக்கும் பொழுது சொன்ன விஷயம். என்ன, இந்த மாதிரியான என்ன அற்புதமான விஷயங்கள். இது என்னன்னா, அ ஆன்மாவினுடைய விடுதலை என்பது ஒரு தனி மனித உளவியல் விடுதலையாக நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமாக. எல்லா மதங்களும் இந்த விஷயங்கள் தான் பேசியிருக்கின்றன. அ விவிலியத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீ வந்து உனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ வந்து கடவுள்ட்ட பேசு அப்படின்னு சொல்றது. என்ன, அந்த கடவுள் கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்து வந்து அ அதுல வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் கோட்பாட்டுக்கு வரும்பொழுது, ஒரு காலகட்டத்தில தனிவுடைமை சமூகம் வந்து உறுதிப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆணவம் என்பது உடைக்கப்பட முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. ஒரு காலத்துல என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, ஆணவத்த உடைக்கலாம், மாயைய உடைக்கலாம். மாயைய உடைச்சு வந்து ஆன்மாக்கு முக்தி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து, தனிவுடைமை சமூகம் வந்து இன்னும் இறுகுன பொழுது, அதை வந்து உடைக்க முடியாததாக மாற்றின பொழுது, அப்ப வந்து ஆன்மா வந்து பலவீனமானது தான்ப்பா. என்ன ஆணவம் வந்து ரொம்ப பலமா இருக்கு. ஆனா, இந்த ஆன்மாவ பலவீனமான ஆன்மா, இந்த பலமான இந்த ஆணவத்த வெல்லணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒண்ணு தேவ இருக்கு. அந்த ஃபேக்டர் உதவி கிடைச்சா தான், அந்த ஃபேக்டரினுடைய அருள் கிடைச்சா தான், நம்மளுக்கு வந்து ஆன்மா வந்து முக்தி பெற முடியும். இல்லாட்டா முக்தி பெற முடியாது. இது நல்லா புரிஞ்சு போச்சு இப்ப. என்ன? இப்ப என்னன்னா, தனி உடைமை சமூகம் வந்து ரொம்ப இறுகி போயிடுச்சு. அத அத வந்து மீற முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு முன்னால் இருந்த சமூகங்கள்லாம் மாயையெல்லாம் அகற்றிடலாம். ஆணவத்தெல்லாம் அகற்றிறலாம்ப்பா. அந்த ஆன்மாவ வந்து தூய்மையா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த இடம் போயி, கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா இன்னும் பலவீனமான ஆன்மா பலப்படணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு தொணை தேவை இருக்கு. அந்த எக்ஸ்டர்னலான தொணை தான் கடவுள். அந்த கடவுள் அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஆன்மா வந்து முக்தி அடைஞ்சிரும். கடவுளுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா எப்பொழுதும் தொடர்ந்து வந்து அந்த ஆணவத்துக்குள்ள தான் மூழ்கி போய் கிடக்கும். அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தனி உடைமை சமூகம் இன்னும் முன்னேறி, இன்னும் வந்து அது திடமாகும் பொழுது,
ஆன்ம கோட்பாடும் இந்த இடத்துக்கு நகர ஆரம்பிக்கிறது. இதற்கு முன்னால வரைக்கும் உபநிடதங்கள்ல பேசின ஆன்மாலாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன? ஆதிசங்கரன் கூட பிரம்மன் அப்படின்னு சொல்றத வந்து கடவுள் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நகர்த்தினாரா அப்படின்னு சொல்லி கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. அப்படியானா அந்த ம், ஆன்மாவுக்கு வந்து தன்னைத்தானே வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த உளவியல் ரீதியாக விடுதலை கிடைக்கும் அப்படின்ற இடத்துல இருந்து கடவுட்கோட்பாடுகள் உருவாகும் பொழுது, பக்தி இலக்கியங்கள்லாம் உருவாகுற சூழ்நிலையில, அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆன்மாவை வந்து ஆன்மா வந்து ரொம்ப பலவீனமானது. என்ன இந்த பொருள் ஆசையிலிருந்து விடுபடலாம் ரொம்ப இயல்பா முடியாது. அது வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த பொருள் ஆசையிலிருந்துலாம் ரொம்ப சீக்கிரமா விடுபட முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விடுபடுவதற்கு இன்னொரு சக்தி நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இன்னொரு துணை நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி, கடவுட்கோட்பாட்டை ஆன்ம கோட்பாட்டோடு இணைத்து பேசி, கடவுளினுடைய அருள்பாலிப்பின் மூலமாகத்தான் ஆன்மா விடுதலை பெறும் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு பக்தி இலக்கியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா அப்படியே நகர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அதை வந்து ஆம், முத்துமன் சார் வந்து இந்த என்ன ஆம், அவருடைய முத்துமன் சாருடைய வார்த்தையில நம்ம சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சென்டென்ஸ் இது. ஆன்மாவின் பலவீனமும் ஆண்டவனுக்கு கற்பிக்கப்பட்ட அதீத பலமும் உண்மையில் ஆணவத்தின் ஆற்றலை எடுத்து காட்டுகின்றன. இது ஆன்மாவின் ஆற்றலை சொல்லல, ஆன்மாவினுடைய பலவீனத்தை சொல்லுகிறது. எல்லா மதங்களுமே ஏறக்குறைய இந்த இடத்துக்கு கடைசியில உடைமை சமூகம் வந்து பலப்பட்ட பொழுது, எல்லா மதங்களும் ஏறக்குறைய இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. ஏறக்குறைய இல்ல, எல்லா மதங்களுமே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. நீங்க எந்த எந்த மதமா எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவமா எடுத்துக்கோங்க. என்ன அல்லது யூதமா எடுத்துக்கலாம். அல்லது இந்த இஸ்லாமாக எடுத்துக்கலாம். அல்லது சைவமா எடுத்துக்குவோம், வைணவமா எடுத்துக்குவோம், பக்தி இலக்கியங்களா இருக்கட்டும். என்ன அம் இ வேற என்ன சீக்கியம் இருக்கட்டும். எந்த மதமாக இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில தனி உடைமை சமூகம் என்பது ரொம்ப பலப்பட்ட பின்பு, ஆன்மா என்பது தனித்து போராடி அது வந்து விடுபட முடியாது அப்படின்ற இடத்துல, கடவுளினுடைய அருள் தேவை. அருளினால் மட்டுமே ஆன்மா என்பது விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்திற்கு வருகிறது. அப்ப இதுல என்ன அப்படின்னா, தனது பலவீனங்களை ஏன்னா, அது நீட்சேனுடைய அந்த விஷயத்தை கோட் பண்ணி முத்துமோகன் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பொருள்கோடல் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, தனது பலவீனங்களை வந்து கடவுளுக்கு இடப்பெயர்ச்சி செய்துவிட்டு என்ன, ஆன்மா என்பது ஆண்டவனினுடைய அல்லது கடவுளினுடைய அந்த நிழலுக்கு உள்ளாக தன்னை மறைத்து விடுகிறது. ஆன்மா கடவுள் கோட்பாட்டினுடைய என்ன அந்த துணை இல்லாமல் ஆன்மா என்பது எந்த இடத்துலயும் வந்து விடுதலை பெற முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த உடைமை சமூகம் அந்த உடைமை சமூகத்தில் என்ன பயணப்பட்ட இந்த ஆன்ம கோட்பாடு அந்த இடத்துக்கு நகர்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். என்ன? இத இத வந்து ஹிஸ்டாரிக்கலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஆன்மா அப்படின்ற கோட்பாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல தான் இந்த ஆன்மா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விளக்கமாக எல்லா மதங்களும் இல்ல, குறிப்பாக இந்திய சமூகத்துல கொடுக்கப்படுகிற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மா என்பது நிற்குணமானது. அப்படின்னா ஆன்மாக்கு வந்து எந்த தனித்த குணமும் இல்ல. அது வந்து எந்த குணமும் இல்லாம பளிச்சுன்னு எந்த இதுவும் இல்லாம தூய்மையா அது இருக்கிறது அப்படின்றது. அந்த குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து இந்த குணம் என்பது பொருளோடு சம்மந்தப்பட்டது. அப்ப வந்து ஒரு குணம் இருக்கு, ஆன்மாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து அது பொருளை நாடும். என்ன? அ சரி. நான் அது எப்படி சொல்றது அப்படின்னா, இந்திய தத்துவத்துல அத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அம் இந்த நுகர்வு அப்படின்னு சொல்ற ஒரு குணம் வச்சுக்கலாமே. ஏன்னா, இந்த நுகர்வு அப்படின்னு சொல்றது எப்ப இருக்கும் அப்படின்னு சொன்னா, நுகரக்கூடிய பொருள் இருக்கிறதுனால நுகர்வு அப்படின்னு சொல்ற ஒண்ணு உண்டு. என்ன?
பார்வை அப்படின்னு சொல்ற ஒரு குணம் அப்படின்னு சொன்னா, பார்க்கக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்றதுனால தான் பார்வை என்ற ஒரு குணம். அப்ப இந்த குணங்களே இல்லாம வந்து ஆன்மாவை உருவகிச்சு, இந்த குணம் அற்றதாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஆன்மாவை குறித்த விளக்கங்கள் ரொம்ப அதிகமாக இந்திய தத்துவம் அப்படின்னு சொல்றது நான் சொல்றது என்னன்னா, சமஸ்கிருத வேத தத்துவங்கள்ல, வேதாந்த தத்துவங்கள்ல இந்த விஷயங்கள் பேசப்பட்டன. நிற்குணமானது. ஆன்மா என்பது குணமற்றது. அப்ப ஆன்மாவினுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து இன்னும் அதிகமா விளக்கம் வந்து சமஸ்கிருத தத்துவங்கள்ல குடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆன்மாவே சத் சித் ஆனந்தமானது அப்படின்றது. அதாவது ஆன்மாவுக்குள்ளேயே வந்து எல்லா அறிவும் உண்டு. எல்லா சக்தியும் உண்டு. ஏன்னா, எல்லா ஆனந்தமும் அதுக்குள்ளே உண்டு. அது வந்து பிற விஷயங்களை நாடி அறிவையோ, ஆற்றலையோ, சக்தியையோ, அதற்கான இருப்பையோ, அல்லது அதற்கான ஆனந்தத்தையோ பெற வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு சொல்றது மாதிரியான விளக்கங்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருத தத்துவங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. வைதீக தத்துவங்கள்ல இந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமாக ஆல்மோஸ்ட் எல்லா வைதீக தத்துவங்களுமே இந்த விஷயத்தை, ஆன்மாவை குறித்த விஷயத்தை இப்படி பேசின. அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆன்மா வந்து குணமற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆன்மா வந்து எந்தவித பிற பொருள்களோடு தொடர்பற்றது. ஏனென்னா ஆன்மாவுக்கு குணம் இல்ல. அதனால பிற பொருளுடைய தொடர்பும் தேவையில்ல. அப்படின்றதுக்கான விளக்கங்கள்லாம் இந்த மாதிரியான புது புது விளக்கங்கள்லாம் வந்து அப்பப்ப சொருகிட்டே இருந்தாங்க. சொருகி சொருகி பேசினாங்க. ஆனா இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, புத்தர் வந்து இந்த விஷயத்த வந்து என்ன இப்படி 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 விளக்கி 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 எதுவுமே பேசல. எப்பா நீ ஆன்மா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆனந்தா ஏன்னா அவருடைய உடன் இருந்த அந்த என்ன பிக்கு அவரு கேட்பாரு. ஏப்பா ஆன்மா இருக்கா இல்லையா அப்படின்றதா நம்ம பிரச்சனையா? அதெல்லாம் நம்ம பிரச்சனையே இல்லப்பா. இந்த உலகம் தான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்மளுக்கு அறியப்பட முடியாத விஷயத்த பத்திலாம் எதுக்கு ரொம்ப வந்து நம்ம கவலைப்படணும் ஆனந்தா? என்ன கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எதுக்கு கவலைப்படணும்? ஆன்மா இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் எதுக்கு கவலைப்படணும்? இந்த உலகத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் வந்து துன்பம் உண்டாகுது? அப்படின்றத பத்தி கவலைப்படுவோமே! அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த விஷயத்தலாம் பேசியிருப்பாரு. ஆனா, இந்த புத்தருடைய பேசிய அந்த விஷயங்கள எல்லாத்தையும் வந்து அழிச்சுட்டு, அல்லது மழுங்கடிச்சுட்டு, ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் மேல அவசரமாக வெகு வேகமாக கிளம்பி வந்தன. என்ன? அந்த வெகு வேகமாக கிளம்பி வரும்பொழுது, அவைகளுக்கு ஆன்மாவுக்கு கொடுத்த விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ம் நம்மளுக்கு இது என்னடா இது மலைப்பா இருக்கும். எப்படிடா இத புரிஞ்சுக்கிறது அப்படின்றது. என்ன? நிற்குணமானது அப்படின்னு சொல்றது, ஆன்மாவுக்குள்ளேயே ஆற்றல், அறிவு, ஆனந்தம் என்பது அதுக்குள்ளேயே இருக்குது. சின்ன விஷயங்கள் தாங்க. என்ன? தனக்கு தானே வந்து ஆனந்தத்தை நம்ம வந்து எந்த இடத்துலயாவது நம்ம பெற முடியுமா? ஆனா வந்து ஆன்மாக்கு இந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. தன்னைத்தானே வந்து நமக்கு நாமே அறிவு பெற முடியுமா? பிறருடைய தொடர்பு இல்லாம நம்ம எந்த அறிவும் உருவாகியிருக்குதா நம்மளுக்கு? ஆனா வந்து ஆன்மாக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. என்ன? நம்மளுடைய இருப்பு அப்படின்னு சொல்றது பிறருடைய இருப்பு இல்லாமல் அல்லது நேச்சர் இயற்கையினுடைய இருப்பு ஏற டு த லிமிட் அப்படின்னு சொல்லும் பொழுது, மனிதனுடைய இருப்புன்றத விட இயற்கையினுடைய இருப்பு இல்லாம ஒரு தனி மனித இருப்பு என்பது சாத்தியப்படுமா? அப்படின்னு சொன்னா அது இல்ல. ஆனா வந்து இப்படிப்பட்ட ஒரு பூடகமான ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து ஆன்ம கோட்பாட்டாளர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் இப்படி தொடர்ந்து பேசி, 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 பேசி அத வந்து பூதாகரமாக்குனாங்க. அப்ப இந்த இந்த பூதாகரமாக்குனதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, சமூகம் என்ன? சமூகத்தினுடைய தீர்க்கப்பட முடியாத முரண், பொது உடைமைக்கும், தனி உடைமைக்குமான அடிப்படையான அந்த முரண்பாடு, என்ன? அந்த தனி உடைமை வந்து மீறப்பட முடியாத ஒரு விஷயமாக இறுகிய பொழுது, தொடர்ந்து இன்னும் அதிகமாக ஆன்மாவிற்கு கொடுக்கப்பட்ட புது புதிய விளக்கங்கள், இவைகள் எல்லாமே அந்தந்த சமூகத்தினுடைய அமைப்பை, வரலாற்றை, அந்த சமூகத்தினுடைய அடிப்படையான முரண்பாட்டை சுட்டுவதாக இருக்கின்றனவே தவிர, அந்த சமூகத்தினுடைய ஆன்மீக மரபை குறிப்பதாக இல்லை. அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதுல வந்து
நிற்குணம் நிற்குணம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை வந்து எப்படி புரிஞ்சுக்கொள்றது? அப்ப ஒன்று வந்து குணமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஏறக்குறைய புத்தர் சொன்ன நிர்வாணத்துக்கு தான் போணும். அப்ப நிர்வாணமாக இருக்கும் பொழுது தான் அது ஒரு குணமற்றதாக இருக்க முடியும். ஆனால் வைதிக தத்துவங்கள் இந்த நிர்வாணம் என்ற கோட்பாட்டை ஒத்துக்கொண்டனவா? ஆன்மா வந்து எந்த விதமான குணங்களற்ற நிர்வாணத்தன்மையை பெற்றன அப்படின்னு சொல்லுதா? இல்ல. ஆனா என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஆன்மாவிற்குள்ளேயே அறிவு, ஆற்றல், ஆனந்தம் என்பது ஆன்மாவுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு போச்சு. அதுக்கு வந்து முத்துமன் சார் சொல்ற அந்த அற்புதமான ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வரியாக நான் பார்க்கிறேன் அத. என்ன நிற்குணம் இல்ல, நிற்குணமானது ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா, அது நிர்வாணத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் அது நிர்வாணம் அல்ல. ஒரு கோவணமளவாவது ஆடை கட்டிய நிர்வாணம் அது. எப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு கோவணம் அளவாவது ஆடை கட்டிய நிர்வாணம் அது. நிர்வாணமாகாமல் அது நிர்வாணமாக ஆசைப்படுகிறது. என்ன? தனித்ததாக அறிவித்துக் கொண்டு என்ன தன் அகங்காரமற்ற பொதுநிலை, தன் அகங்காரமற்ற பொதுநிலை என்பதை சொல்ல விரும்புகிறது. இந்த மாதிரியான முரண்பாடுகள் எப்படி ஆன்ம கோட்பாடுகளுக்குள்ள ரொம்ப தீவிரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை ரொம்ப எளிய நடையில வந்து எந்த விதமான ஒரு தத்துவ ஒரு பெரிய ஒரு ஊடகம்லாம் இல்லாம ஒரு பெரிய ஒரு ஜார்கன்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப அற்புதமாக இந்த விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி தளத்துல ஆழ் உணர்வோடு சம்பந்தப்பட்ட இந்த உணர்ச்சிகளோடு இந்த விஷயத்தை எழுதியதை நம்ம பார்க்க முடியும். இந்த ரெண்டும் இந்த அறிவும் உணர்வும் சேர்ந்து வருகிற கலவை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கலவை அது. அந்த கலவையை வந்து நிறைய இடங்கள்ல முத்துமன் சாருடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து ஆழமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஆழ் மனத்திலிருந்து, ஆழ் உணர்விலிருந்து, ஆழ் அறிவிலிருந்து இயல்பாக கொந்தளித்து வருகிற அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகளோடு முகிழ்கிற அந்த மொழி, இந்த விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக முத்துமன் சார் எழுத்துக்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம இத விஷயத்துல பார்க்க முடியும். ஆக இந்த இடத்துலதான் அவங்க சொல்ற அந்த விஷயம் நிற்குணம் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து நிர்வாணமாகத்தானே இருக்கணும். புத்தன் சொன்ன நிர்வாணமாகத்தானே இருக்கணும். நிர்வாணம் அப்படின்னு சொல்றது தானே ஒண்ணுமே இல்லாம அது எந்த விதமான அலங்கரிப்பு எதுவுமே இல்லாம இருக்கிற ஒரு உடம்பு தானே அந்த நிர்வாணம். நிற்குணம்ன்றது அந்த உடம்பு தானே. அப்ப நீ அதை ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்கல. ஆனா என்ன சொல்றோம்னா ஆன்மாவுக்கு தனித்த சாராம்சம் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப நிற்குணம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான், தனித்த சாராம்சமும் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப என்னடா முரண்பாடு இது? ஏன்டா இப்படி போட்டு குழப்புறீங்க எங்களை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்து இல்ல நான் நிர்வாணமாகத்தான் போறேன். ஆனா வந்து இன்னும் எனக்குள்ள வந்து எனக்கு தனி உடைமைலாம் இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு நான் போயிட முடியுமா அப்புறம்? அப்படின்னு சொல்ற மாதிரி இதை கேட்டுக்கிட்டே வந்து அந்த தனி உடைமையெல்லாம் விட்டுறாம தனி உடைமையும் வச்சுக்கணும். ஆனா வந்து நான் தான் புனிதன் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படின்னு சொல்ற இடத்துக்கு இந்த நகர்வு வந்து இந்த ஆன்ம கோட்பாடு நகர்வத அதைத்தான் ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தையினால ஒரு கோவண அளவாவது ஆடை கட்டிய நிர்வாணம் அது. நான் வந்து இப்போ தனி உடைமை சம்பந்தப்பட்டவன், தனி உடைமை உடையவன். ஆனால் நிற்குணமானவன். நான் வந்து எல்லாரும் வரும்பொழுது அவர்களுடைய ஏழ்மையை மனதில் கொண்டு அவர்களுக்காக நான் வந்து எல்லா உபசரிப்பும் நான் செய்கிறேன். எனக்குன்னு நான் எதையும் வச்சுக்கணும்னு விரும்பல. ஆனா நான் வந்து தனி உடைமை உள்ளவன். எனக்குன்னு ஒரு சாராம்சம் இருக்கு. அப்படின்னு சொல்ற மாதிரியான புதிய புதிய விளக்கங்கள். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பேசுற அந்த சேரிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தாராள குணம் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கிறதுனா நீ வந்து எல்லாத்தையும் உன்னுடைய தனி உடைமை எல்லாத்தையும் என்ன விட்டுட்டு அந்த தனி உடைமை எல்லாத்தையும் பகிர்ந்துட்டு கொடுத்துறேன். இல்ல தனி உடைமை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு போயிருவாங்க. அதனால என் கையில தான் நான் வச்சிருப்பேன். ஆனா வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது நானா வந்து கருணை மனதோடு நான் அதை பண்ணிக்குவேன். இந்த மாதிரியான புது புது விளக்கங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சமூக தளத்துல எந்த விதமான செயல்பாடுகள்லாம் இயங்கி வருது, எந்த விதமான சொல்லாடல்கள்லாம் கருத்தியல்கள்லாம் இயங்குது அப்படின்னு சொல்றதை பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப அற்புதமாக இந்த ஆன்ம கோட்பாடை வந்து புரிய முடியும். ஆன்மா நான் வந்து பிறருக்கு நான் தானம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அதுக்கான பலன் வந்து மறு உலகத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றது.
அப்ப நீ தான் நிற்கணும் இல்லைன்னு நிற்கணும்னு சொல்றேல, அப்புறம் எதுக்குடா உனக்கு என்ன அடுத்த உலகத்துல எதுக்குடா உனக்கு இது வேணும், உனக்கு பலன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்ல 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 அது வந்து கடவுளா கொடுக்கிறது அது அப்படின்னு சொல்றது புதிய விளக்கம். இப்படி ஒண்ணுக்கு மாத்தி ஒண்ணு முரண்பாடா 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 பேசி 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 தனி உடைமை சமூகத்தை வந்து கட்டி காப்பதற்காக எழுப்பப்பட்ட இந்த கருத்து கோட்டைகள் தான் இந்த ஆன்மா என்ற ஒரு கோட்பாடு அப்படின்றது. இந்த விஷயத்த வந்து இவ்வளவு எளிமையாக வேற யாரும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியல. ஏன்னா மார்க்சிய ரீதியில வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்திய சமூகத்தை எப்படி வந்து இதை புரிந்து கொள்வது, ஆன்ம கோட்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது, ஆன்ம முக்தி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது எப்படி, ஆன்மாவிற்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுள் அப்படின்னு சொல்ற ஒன்றை சார வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் இந்த இந்த என்ன இந்த விஷயங்களோடு நம்ம பேசணும்னா இதை அற்புதமாக புரிய முடியும் அப்படின்னு சொல்றது. சரி, இதற்கு அடுத்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, என்ன ஒரு காலகட்டத்துல இந்த ஆன்மா அப்படின்னு சொல்றது வந்து ஆணவத்தை வந்து ஆணவத்திலிருந்து முழுவதுமாக பிரிய முடியாது. அந்த ஆணவத்திலிருந்து பிரியணும் ஆணவம் வந்து பலம் பெற்றது அப்படின்னு சொல்லியும், ஆன்மா வந்து ரொம்ப பலவீனமானது, இந்த ஆணவத்தை வந்து மீற முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு தளத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இந்த பலவீனமான ஆன்மா வந்து பலமான இந்த ஆணவத்திலிருந்து விடுபடணும்னா உனக்கு ஒரு வெளியே இருக்கிற ஒரு துணை ஒன்று தேவை, அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோட்பாட்டை ஒரு பக்கம் உருவாக்கிட்டு, இன்னொரு பக்கம் இன்னொரு அற்புதமான ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார்கள், ஒரு கருத்தியல் கோட்டையை உருவாக்குகிறார்கள். அது என்னன்னா சைவ சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு கருத்தியல் கோட்டை. இதேதான் வந்து சங்கரனுக்குள்ள இருக்கிற ஒரு கருத்தியல் கோட்டை, மாயை கோட்பாடு. சங்கரன் பேசுவது மாயை கோட்பாடு, சைவ சித்தாந்தம் பேசுவது ஆணவ கோட்பாடு. கடைசியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆணவத்தை மீறவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அகங்காரம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து மீறவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன பண்ணிட்டாங்க கடைசியில அப்படின்னு சொன்னா, ஆணவம் பசு பதி அதை போன்று அனாதியானது அப்படின்னு சொல்ற இடத்துக்கு இன்னொரு நகர்வு. அப்ப இதுல என்ன பசு அப்படின்னு சொல்றது என்னன்னா ஆன்மா, பதி அப்படின்னு சொல்றது என்னன்னா கடவுள். இந்த ஆன்மாவும் கடவுளும் எப்படி வந்து ஆதி அந்தமற்றதோ அதுபோல இந்த ஆணவம் என்பதும் அனாதி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி இதை வந்து நம்ம நல்ல கொஞ்சம் இந்த சமூகம் வந்து தனி உடைமை சமூகம் வந்து உடைக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வரும் பொழுது கடைசியா அந்த தனி உடைமை சமூகத்தோடு வருகிற அந்த தனி மனித அகங்காரம், ஆணவம், இந்த விஷயங்கள்லாம் வந்து மீறவே முடியாது, அது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு சப்பக்கட்டு கட்டி உருவாக்கப்படுகிற இன்னும் அடுத்த தளம் தான் ஆணவம் என்பதும் அனாதி, மாயை என்பதும் அனாதி. அத மாயையை ஒழிக்க முடியாது. மாயையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து உன்னை நீயே வந்து பிரம்மன் நீ நினைச்சுக்கோ, மாயை இல்லாம போயிடும். ஆனா மாயை இல்லாம போயிடாது, மாயை இருக்கும். அப்ப வந்து மாயத்திலிருந்து நீ விடுபட்டுருவ. ஆனா மாயை இல்லாம போயிடுமானா இல்ல இல்ல மாயை அது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்ற இன்னொரு தளத்துக்கு நகர ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். ஆக இதுதான் முத்துமன் சார் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த ஆணவத்தையும் மாயையும் ஆதி அந்தமற்றது அப்படின்னு சொல்றது ஆன்மீகத்திற்கு அடிக்கப்பட்ட ஆப்பு அல்லது கடைசி ஆணி இது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த கோட்பாடுகள்லாம் ரொம்ப பிரபலமான கோட்பாடுகள். தனி மனிதருக்கு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட போர்வையில என்ன தனி மனித அந்த உடைமை சமூகத்தினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் கட்டி காப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கோட்பாடுகள் இவைகள் எல்லாமே வந்து ரொம்ப பிரசித்தியாக தனி மனித உடைமைகளை வந்து ரொம்ப தீவிரமாக பற்றி கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கோட்பாடுகளை எல்லாம் இன்னும் சிலாகித்து எப்படி வந்து பேசப்படுகின்றன, அதை தோழர் ரமணி சொன்னது போல எப்படி வந்து அது வந்து ஒரு வணிகமயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயம். என்ன பல்வேறு சாமிகள் என்ன அந்த காலத்து கடவுள்கள் அப்படின்னு சொல்லி போய் இன்னைக்கு வந்து ஆங்காங்கே முளைத்திருக்கின்ற என்ன சுவாமிகள். இவர்கள் இந்த சுவாமிகளை வந்து
நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள்ட்ட இருந்தே நமக்கு வந்து முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது மாதிரியான கைலாசம் என்ன, நித்யானந்தாவினுடைய கைலாசம் ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சத்குரு அவர் சொல்ற அந்த என்ன தீட்சைகள், என்ன அந்த ஆதி யோகி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போனோம்னா முக்தி கிடைக்கும் அப்படின்றது, இது எல்லாத்தையும் வந்து எவ்வாறு வணிகமயமாக்கி வணிகமயமான ஒரு விஷயமாக மத விஷயங்களை பேசி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த இப்படிதான் தனி மனித உடைமை சமூகத்துக்குள்ள ஆன்மா அனான்மம் அப்படின்னு சொன்ன புத்தன் பேசிய விஷயம் வந்து எவ்வாறு வேறு வேறு தளங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஆன்ம கோட்பாடு, ஆணவம் அப்படின்னு சொல்லியது, ஆணவத்திலிருந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் கடவுள் கோட்பாடு உருவானது, கடவுள் கோட்பாடு உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து ஆணவமே அனாதிப்பா, அதுல இருந்து நீ புரியவே முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நகர்ந்தது. இது எல்லாம் என்ன அப்படின்னு எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, தனி உடைமை சமூகம் எப்படி வந்து வளர்ச்சி பெற்றது என்ன அப்படின்னு சொல்றத காட்டுகிற விஷயம்தான் இதுவே தவிர, என்ன அந்த தனி உடைமை சமூகத்தினுடைய அந்த முரண்பாடுகள் அதைகளை எல்லாம் ஒழிக்க முடியாமல் இவை வந்து தனி மனித சமூக உளவியல் தளத்துல வந்து நீ அதை ஒழிச்சிட்டேன்னா இந்த சமூக தளத்துல எல்லாம் ஒழிக்க முடியாது எதையும். ஏன்னா நீ வாட்டுக்கு ஒரு உளவியல் தளத்துக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஆணவம் இருக்கு, ஆன்மா இருக்கு, ஏன்னா ஆணவம் அனாதி, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ கடவுள்கிட்ட போயிரு, கடவுளை சார்ந்துரு, கடவுள்கிட்ட காலில் விழுந்துரு, சரணாகதி அடைஞ்சிரு, எல்லாத்தையும் முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ற மாதிரியான விளக்கங்கள் வந்து இந்த தனி உடைமை சமூகத்துல வந்து எங்கெங்கு இப்படி இப்படி எப்படி எல்லாம் அதுல விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயத்தை பேசுகிற இந்த பகுதி என்ன கடைசி அந்த பத்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பத்தி என்ன இந்த விஷயத்துல முத்துமன் சார் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்கெங்கோ சுற்றிவிட்டு இப்போதுதான் பௌத்த வகைப்பட்ட சிந்தனைக்கு மீண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றோம். அனான்மம் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பௌத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது? என்ன இது வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சொற்றொடராக இதை நினைக்கல. ஏன்னா அம்பேத்கர் வந்து நவயான பௌத்தத்தை வந்து எடுத்துட்டு வரும்பொழுது எங்கெங்கெல்லாமோ சுத்தி கடைசியில வந்து அவர் எங்க வர்றாரு அப்படின்னு சொன்னா பௌத்தத்துலதான் இந்திய சமூகத்துக்கான விடுதலை என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த பேசிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் இது ரொம்ப ஒரு 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 விதமான கம்பாரிசனா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட எனக்கு தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய என்ன நவயான பௌத்தம் பேசி அந்த இடத்துக்கு வந்து முத்துமன் சாருடைய இந்த வார்த்தைகள் என்ன நம்மை வந்து தொடர்ந்து இட்டு வந்திருக்கிறது. இந்த உடைமை சமூகத்துல ஆன்மா என்பது எவ்வாறு பயணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றத புரிந்து கொள்வதற்கு இந்த விஷயம் நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தோடு இப்போதைக்கு நான் என்னுடைய இந்த உரையாடலை நிறுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி தோழர்களே. நன்றி தோழர். மிக அருமையாக உங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தீர்கள். கருத்தாக்கத்திற்கும் சமூக அடிப்படை எப்படி அமைந்தது என்பதையும், ஆன்மவாதம் அனான்மவாதம் எப்படி ஒற்றுமைப்படுத்தப்படுகிறது என்பதையும், கடவுள் கோட்பாடு ஆன்ம கோட்பாடு எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதையும், சமூக முரண்பாடுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும், ஆணவ கோட்பாட்டுக்கும் மாயாவாத கோட்பாட்டுக்கும் எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதெல்லாம் மிக அழகாக விளக்கி சொன்னீர்கள். இந்த விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கு தோழர் ரமணி அவர்களை அழைக்கிறேன். நன்றி தோழர் சைமன் அவர்களே. பேராசிரியர் தோழர் டெரன்ஸ் அவருடைய உரை மிக அற்புதமாக அமைஞ்சது. ரொம்ப நம்ம முத்துமோகன் அவருடைய சொல்லாடல்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் அந்த அவர் சொல்ல வந்த கருத்துக்களை வந்து இந்த பகுதியில் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பல உதாரணங்கள்னு எடுத்து கொடுத்துருக்காரு. அது எப்படி ஆன்மா கோட்பாடு அப்படிங்கிறது
எப்படி பல ரூபங்களை எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு தன்னை வந்து ஒரு தன்வயப்படுத்தி கொண்டு தக்க வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பல வகைகளில் இப்போ ஆணவம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு இவைகள் எல்லாவற்றையும் வந்து அது தன்வயப்படுத்தி கொண்டு இந்த உடைமை வர்க்கத்தை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு வந்து இந்த பகுதியில முத்துமோகன் அவருடைய எழுத்துக்கள் எடுத்து காட்டியிருக்கிறது. அதை வந்து மிக எந்த அளவுக்கு எளிமையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டெரன்ஸ் அவர்கள் விளக்கி இருக்கிறாரு. அது அந்த இதுல வந்து தனி உடைமை சமூகத்தின் மோக வலையினுள் தானாக வந்து சிக்கிக்கொண்டு பின்னர் பொதுமை என்று நாடகம் ஆடுகிறது. அனான்மத்தின் போலிமை ஆன்மம். ஆன்மம்ங்கிறது எப்படி ஒரு வேடதாரியாக இருந்து கொண்டு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதனை இந்த சமூகத்தினுடைய தனி உடைமை சமூகத்தினுடைய மோக வலையில் நம்மை வந்து சிக்க வைத்திருக்கிறது என்பதனை ரொம்ப அற்புதமா வந்து இந்த புத்தகத்துல இந்த பகுதியில கொடுத்திருக்கிறத ரொம்ப தெளிவாக அற்புதமா வந்து நம்ம டெரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1000 வந்து இப்போ செயற்கை நுண்ணறிவு என்று பல விதமான அறிவியல் முன்னேற்றங்கள் வந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு தத்துவார்த்த விஷயங்கள் ரொம்ப வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிக்கலானதாக நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட மக்களை வந்து அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கோட்பாடாக இன்னைக்கு வந்து பார்க்குறோம் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத. ஆகவே வந்து இந்த நம்பிக்கையை எதிர்த்து ஒரு மூட நம்பிக்கையை எதிர்த்து நம்ம நடக்க வேண்டிய பண்பாட்டு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அது வந்து பொருளாதார சிக்கலில் வாழ்க்கை சிக்கலில் அடிபட்டு போய் எந்த அளவுக்கு அதில் பாதாளத்துக்கு போனாலும் கூட மக்கள் வந்து அதனை இது வந்து நமக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முறையில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முறையில் ஒரு 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 போராளிகளாக மாறுவதற்கு பதிலாக அவர்கள் இந்த சமூகத்துடன் இணங்கி போகக்கூடிய ஒரு நிலையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் வந்து நாம் இந்த தத்துவார்த்த விஷயங்களில் நம்ம ஆழமாக வந்து ஒரு புரிதலை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நம்முடைய பேராசிரியர் முத்துமோகனுடைய நூலானது மிக ஒரு சிறந்த ஒரு கையேடாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த அளவில் வந்து இந்த உரையில வந்து டெரன்ஸ் அவர்கள் அவருடைய அந்த ஆன்மவாதம் அனான்மவாதம் என்கின்ற கருத்தாக்கமும் அதில் வந்து பௌத்தத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் அது எந்த அளவுக்கு இந்திய சமூகத்திற்கு தேவையான ஒரு ஒரு போரை நடத்தி இருக்கிறது, அதை மீண்டும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் அம்பேத்கர் அதை நினைவுபடுத்தியதையும் குறிப்பிட்டு அதை நிறைவு செய்திருக்கிறார். அவை மிகச்சிறந்த ஒரு உரையாக இது அமைந்திருக்கிறது. தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கேள்விகளை சொல்லலாம் என்று கேட்டு விவாதத்தை தொடங்கி வைத்ததற்கு நன்றி தோழர். தோழர்கள் குணசேகர், தோழர் இக்பால், தோழர் இதயராஜா, தோழர் நடராஜன், தோழர் ஜெயபால், தோழர் ரகுபதி, தோழர் உதயன், கிருஷ்ணன், புஷ்பராஜ், சலீம் ஆகியோர்கள் இணையத்தில் இணைந்துள்ளார்கள். உங்களுடைய கேள்விகளை அல்லது விளக்கங்களை அன்போடு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் தோழர்களே. சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க தோழர். இதயராஜா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான ஒரு முறையை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி பேராசிரியர் வந்து நல்ல அருமையா அதை நமக்கு விளக்குனாங்க. முத்துமோகன் சாருடைய அந்த உரையினுடைய ஒரு உரையாசிரியர் மாதிரியே, அந்த உரைக்கு ஒரு உரையாசிரியர் மாதிரியே டெரன்ஸினுடைய அந்த பேச்சு வந்து ரொம்ப எளிமையாகவும் சாமானியமாகவும் நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய விதமாகவும் அற்புதமாக பேசினாரு. வாழ்த்துக்களை வந்து நான் வந்து பதிவு செய்து கொள்கின்றேன். நான் என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி பௌத்தத்தை தவிர மற்ற எல்லா தத்துவம் சார்ந்த கருத்தியல்கள்லையும் இந்த ஆத்மா வந்து ரொம்ப ஆட்டி படைக்குது. அதுவும் குறிப்பாக இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்மா வந்து அதனுடைய தொடக்க நிலையும்
அது எதற்காக அது தொடங்கியதோ, எதை நோக்கி அதை பயணிக்க வைக்கின்றதோ, அதை தெளிவாக இந்திய சமூகத்துல அது செய்திருப்பதாக தான் நான் கருதுறேன். ஒருவேளைக்கு நான் சொல்றது சரியா என்பதை டெரன்ஸ் சார் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஏற்கனவே முத்துமோகன் சார் இதை பத்தி பேசிட்டாங்க. அதையும் சார் உரை கொடுத்துட்டாரு. அந்த பிரம்மம் என்பதோடு ஒரு தொடர்புடையதுதான் ஆத்மா. அந்த பிரம்மத்தினுடைய ஒரு ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 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 உண்மை, ஒரு பொய்மையான ஒரு உண்மையை மக்களிடம் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுது. உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீ நீ இருக்கிற இடத்துலயே இரு, நான் இருக்கிற இடத்துலயே இருக்கிறேன், அவன் இருக்கிற இடத்துலயே இருக்கும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை தானாக நம்மை வாயடைத்து செய்யக்கூடிய ஒரு பண்பை இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அதனுடைய அந்த வர்ண பாகுபாட்டை கொண்டு வருவதற்கு தான் இந்த ஆன்மவியல் தத்துவத்தையே இந்த இந்திய சமூகம் உள்ள கொண்டு வந்திருக்கு. ஏன்னா கிறிஸ்தவத்திலிருந்து இது கொஞ்சம் முற்றிலுமாக வேறுபட்டு செல்கின்றது. தொடக்கத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த பிரம்மத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன். அந்த வேத காலத்துல வரக்கூடிய அந்த ஒளி சொற்கள் அங்க தொடங்கி பின்னாடி சடங்கு சமுதாயம் வரும்போது அந்த சடங்கின் வழியாக சக்தியை பெற வைத்து அதற்கு அடுத்த ஸ்டேஜில் நீ உன்னுடைய உடலை, அது அடையாளம் இல்ல, வேறொரு அடையாளம், உன்னுடைய சுயத்தின் சாரம்சம், அதாவது வெளிப்படையான வேறுபாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒரு நபருடைய உண்மை. அதாவது எனக்கு என்னுடைய இளையராஜா என்ற நானா இல்லை, என்னுடைய உடலை வைத்து இந்த உடலுக்கு நான் மாறுபட்ட ஒன்று, நான் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்ல வைத்து அது என்ன செய்யுது அப்படின்னா, நிலவுடைமை சமூகத்துல அவனுடைய பணியை அது தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை மேல் இருக்கக்கூடிய அந்த பிராமணன் பார்ப்பனியன் அந்த இரு பிறப்பாளர்கள் அந்த இரு பிறப்பாளர்கள் மட்டும் ஆத்மாவிலிருந்து கொஞ்சம் வேறுபாடு அடைவாங்க. ஏன்னா அவங்க அந்த சொல்லினுடைய அர்த்தமே நமக்கு தெரியுது, இரு பிறப்பாளர். அப்ப மனிதனா இருக்கக்கூடியவனுக்கு தான் ஆத்மா, அவன் கடவுள் நிலையிலேயே மனித நிலையில இருக்கான். அப்ப மற்ற எல்லார்களுக்கும் அந்த ஆத்மா ஒரு பாவப்பட்ட நிலையில மாயையில சிக்கி ஆணவத்துல கண்மத்துல சிக்கி தோன்றுகிட்டு இருக்கு. இப்ப நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நீனாகவே இரு, நீ அவனாகவே இரு, நீ பேசாத என்று சொல்லக்கூடியதை தான் அவைகள் தன்னுடைய நோக்கமாக செயல்பட்டு இருக்கின்றன. அதனுடைய எளிமையாக நம்ம பார்க்கணும்னா நாயன்மார்களுடைய அந்த வரலாறே நமக்கு அது தெரியும். அவன் குங்குலி கலைய நாயனாரா, நீ அந்த இதவே பாரு, தாலி அடமானம் வச்சுப்போ, கண்ணப்பனா நீ கண்ணை குட்டி, அதுதான் உனக்கு ஆன்மத்தினுடைய ஒரு சுய வெளிப்பாடு. இப்படி ஒரு படிநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை இந்த இந்திய ஆன்மவியல் தத்துவங்கள் அருமையாக நிறைவேற்றியிருக்கின்றன என்று நான் சொல்ல விளைகிறேன். சார் இதுக்கு ஒத்துதான் சொல்லுவார் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நன்றி, வணக்கம் தோழர்களே. நன்றி தோழர், மிக அருமையான ஒரு விளக்கம் தந்தீர்கள். வேறு கேள்விகள் இல்லையா? வேற யாரு? நடராஜன் தோழர் பேசுறீங்க? நடராஜன் தோழர், அப்ப ராமச்சந்திரன். நான் கடைசியில முடிச்சு வச்சு பேசிடுறேன். சரி, வேற கேள்விகள் இல்ல பொறுத்திருக்கு. அவர் பேச சொல்லுமா இல்ல நீ பேசுறியா? தோழர் டெரன்ஸ். இந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பகுதி கொஞ்சம் எளிமையாக இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். என்னன்னா, அந்த தனி உடைமை சமூகத்துக்குள்ள எப்படி ஆன்மான்ற கோட்பாடு பயணப்பட்டிருக்கிறது, ஒரு புராதன பொது உடைமை இனக்குழு சமூகத்திலிருந்து இந்த தனி உடைமை சமூகம் எவ்வாறு வளர்ச்சி பெற்று வரும் பொழுது இந்த ஆன்ம கோட்பாடு என்பதும் அதற்கு ஏற்ற மாதிரியாக எவ்வாறு புதிய புதிய விளக்கங்களை புதிய புதிய விளக்கங்களுக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயத்த பேசினதுதான். என்ன தோழர் இதயராஜா கேட்ட அந்த சில விஷயங்கள் என்ன, அது உண்மை தோழர். நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் இந்திய சமூகத்தை பொறுத்த மட்டும் பௌத்தத்தை தவிர வேற எல்லா வைதிக தத்துவங்களும் இந்த ஆன்ம கோட்பாட்டை வைத்துக்கொண்டு என்ன அதை ஆட்டி படைத்திருக்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆன்ம கோட்பாடு, அதனோடு சம்பந்தப்பட்ட கர்ம கோட்பாடு,
இவைகள் வைத்து ஒரு அந்த பார்ப்பனிய சமூகம் அப்படின்னு சொல்றதுக்கான அதற்கான ஒரு என்ன சொல்றது, அதற்கான ஒரு சர்வைவலுக்கான அல்லது அந்த பார்ப்பன சமூகம் வந்து சர்வைவ் பண்றதுக்கான நிதிகளை வந்து அல்லது அந்த பொருளியல் தன்மைகளை வந்து உருவாக்கி கொடுப்பதற்கான விஷயங்களாகவும் இவை வந்து மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ரெண்டாவது விஷயமும் இன்னொன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுல கர்மத்தோடு சம்மந்தப்பட்டது. நீங்க சொன்னது போல அந்த சடங்குகளை செஞ்சோம்னா இதுக்கான விடுதலை அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து, வேதத்துல சொல்லப்பட்ட இடத்துல இருந்து, அதுக்கப்புறம் வந்து சடங்கு மறுப்பு அப்படின்ற இடத்துக்கு கொஞ்சம் வந்து சடங்கும் பண்ணிக்கலாம், அல்லது நீ வந்து அறிவும் மூலமாகவும் நீ பெறலாம் அப்படின்னு சொல்லி கர்ம மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் ஒத்துக்கிட்ட விஷயம் அப்படின்றதுலாம் நிறைய அப்படி படிப்படியா வந்து இந்த சமூகத்துல தனி உடைமை சமூகம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறதோ அதற்கு ஏற்றது மாதிரி இந்த ஆன்ம கோட்பாட்டுக்கான விளக்கங்களும், அதை ஒட்டி கடவுள் கோட்பாடோட்டு ஆன்மாவை தொடர்புபடுத்தி பேசிய விஷயங்கள், இவைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம இணைத்து நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதுதான். நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப சரியானது. இந்த உடல்ல இருந்து வேறுபட்டது ஆன்மா அப்படின்னு சொல்லி பேசி என்ன இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மா அப்படின்றது ரொம்ப தூய்மையானது, ஆனா அந்த உடல் வந்து தூய்மையற்றது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அந்த உடலை வந்து நம்ம நீக்கினா தான் வந்து உடல்ல இருந்து விடுபட்டா தான் வந்து ஆன்ம முக்தியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விதேக முக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை பேசுனது. இல்ல நீ உடலுக்குள்ள இருந்தாலும் நீ வந்து முக்தி அடைய முடியும், அது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல பேசுனது. விதேக முக்தி அப்படின்னு சொல்றது என்னன்னா உடலை விட்டு நீங்கின பிறகுதான் ஆன்மாவிற்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான விளக்கம். இன்னொரு விளக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, உடலை விட்டு நீங்கல அப்படின்னு சொன்னாலும் அதற்கு உடலுக்குள்ளேயே இருக்கும் பொழுதே வந்து சில விடுதலை சாத்தியப்படும், அது வந்து அதற்கு பேர் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லி அது இன்னொரு இடத்துல பேசுனது. இந்த இப்படின்ற மாதிரிலாம் இந்த விளக்கங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியா நீ இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும்பா. ஆனா வந்து நீயாவே இருந்துக்கோ. ஆனா வந்து ஆன்மான்ற ஒண்ணு தூய்மையெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. உன் ஆன்மா வந்து தூய்மையானது, ஆனா உடல் வந்து என்ன தூய்மையற்றது. அது வந்து சில ஆசாபாசங்கள் எல்லாம் கொண்டது அப்படின்னு சொல்ற மாதிரியான இருமையை இந்த உலகத்துல இருக்கிற இந்த சமூக அடிப்படையில் இருக்கிற இருமையை, சமூக முரண்பாடுகளை எல்லாம் வந்து கடைசி ஆன்மா சரீரம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு முரண்பாடாக மாத்தினது. முரண்பாடாக மாத்தி அதை வந்து ஆன்மா உளவியல் ரீதியா உள்ளுக்குள்ளேயே வந்து அதை வந்து நீ வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போனது. ஆனா வந்து நீ வெளியே வந்து இந்த சமூகத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காத, ஏன்னா இதெல்லாம் மாத்த முடியாது, ஆனா வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரியான புதிய விளக்கங்களை எல்லாம் கொடுத்து அதற்கு அடுத்த நிலையில என்னன்னா, இந்த மார்க்ஸ் சொல்றது போல இந்த கருத்தியல் இந்த உருவாக்கங்கள் எல்லாமே என்னன்னா ஏற்கனவே இருக்கின்ற அந்த ஆதிக்க சமூகத்திற்கு முட்டு கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த கருத்தியல்களாக. மதம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் தானே. மார்க்ஸை பொறுத்தளவுல என்ன சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த பேஸ், இந்த பொருளாதார அடிப்படைக்கான அதற்கான முட்டு கொடுக்கின்ற வேலைகளை எல்லாம் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணும். அதுல இருந்து அடிப்படையிலிருந்து உருவானது தான் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம இணைத்து பார்த்தோமானால் இந்த இந்த ஆன்மா என்ற கோட்பாடு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கின்ற அந்த சமூக அமைப்பை மாறாமல் பாதுகாப்பதற்காக இவன் முட்டு கொடுக்கின்ற கருவிகளாக இந்த மதங்கள் வந்து உருவாக்கின அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான். ஏறக்குறைய நீங்க சொன்ன விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக விளக்கத்தை கொடுத்தேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பேசலாம், அடுத்த உரையாடலில் நம்ம பங்குபெறலாம். நன்றி. நன்றி தோழர்களே. நன்றி தோழர். ராமச்சந்திரன். எல்லா தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைய பொழுது இனிதாய் கழிந்தது. உண்மையிலேயே ஈவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 399வது மெய்நிகர் மேடை
சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய 78வது தத்துவ உரையாடல் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உடைமை சமூகத்தை கட்டி காப்பதுதான் ஆன்மா பற்றிய தத்துவம் என்பதை முத்துமோகனனுடைய மொழி தோழர் ரமணி குறிப்பிட்டது போல அந்த மொழி அற்புதமான மொழி. எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் எழுதக்கூடிய அண்ணன் முத்துமோகன். அதற்கு அப்புறம் டெரன்ஸ் அதை விளக்கியது. முத்துமோகனனுடைய லைன்ஸ்களையும் அவர் கோட் பண்ணி பேசின முறை ரொம்ப சிறப்பா இருந்தது. அவருக்கு வாழ்த்துக்கள், டெரன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்த தோழர் பாப்பா ரமணி அவர்களுக்கு, அதாவது நல்ல ஒரு தலைமை உரையை வழங்கினார்கள். அதே மாதிரி நிறைவுரையும் நிறைவாக இருந்தது. அவருக்கு ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய இனிய தோழன் ஜார்ஜ், இசைப்பாடல் பாடிய நாகா, கவிதைகள் சொன்ன கவிஞர் லாசியா, அதே மாதிரி இவர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அண்ணன் முத்துமோகனனுடைய இந்திய தத்துவமும் தமிழின் தடங்களும் என்ற நூலினுடைய உடைமை சமூக வரலாற்றில் ஆன்மாவின் பயணம் என்கின்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி பேராசிரியர் டெரன் சாமுவேல் அவர்களுக்கு ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக நிகழ்வை ஒருங்கிணைத்த தோழன் சைமன், அவன் ரொம்ப சிறப்பாக செய்தாப்புல. அவங்களுக்கு எல்லோருடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்த என்னுடைய இனிய தோழர் எஸ்கே கங்கா அவர்களுக்கு நன்றி. அந்த கூட்டத்தில், இந்த மெய்நிகர் மேடை கூட்டத்தில் தோழர் ஜெயபால், இக்பால், நடராஜன், புஷ்பராஜ், சாகுல் சலீம், டி கிருஷ்ணன், உதயன், தோழர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தம்பி இதயராஜா விவாதத்திலும் பங்கேற்று ஒரு நல்ல ஒரு சந்தேகத்தை கேட்டார், விளக்கத்தை கேட்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளி நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அதுபோல முகநூலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு ஒரு முக்கியமான அறிவிப்பு, 400வது கூட்டம் பற்றி. 400வது மெய்நிகர் மேடை, ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அறம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார். நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய 3வது முறையாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் து. ராஜா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்டுகள் எதிர்கொள்ளும் சமகால சவால்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார்கள். சொல்லப்போனால் இந்த நிகழ்வுதான் அவர் இந்த முறை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் நிகழ்த்தப்படக்கூடிய முதல் கூட்டமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதே மாதிரி
தொடக்க உரை, இந்த நிகழ்வு சிறப்பு நிகழ்வு 400வது கூட்டம் என்பதால் தொடக்க உரையாற்றுவதற்காக முனைவர் காமராசு, தெரியும் நமக்கு எல்லாருக்கும், மேனாள் மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், அவர்கள் தொடக்க உரையாற்ற இருக்கிறார்கள். தோழர் வி சிவராமன் இசைப்பாடல் தருவதற்காக வர இருக்கிறார். அதே மாதிரி இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் கோவை தோழர் கே சுப்பிரமணியன் அவர்கள், தோழர் பாப்பா ரமணி அவர்கள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் மாநில தலைவர் அண்ணன் சொக்கலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரைகள் வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குனர் கனிமொழி செல்லத்துறை அவர்கள் ஒருங்கிணைத்து தர இருக்கிறார்கள். தோழர் எஸ்கே கங்கா நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் திரளாக இந்த நமது தோழர்களுக்கெல்லாம் சொல்லி திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். 400வது ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடையை சிறப்பிக்க செய்ய வேண்டும் என்று ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பாகவும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பாகவும் தோழர் எஸ்கே கங்காவின் சார்பாகவும் அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராமச்சந்திரன். நன்றி. நிறைவு பாடல் சைமன், நீ பாடுறியா? சரி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகம் வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடாத எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனியனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயந்தர மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயந்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. எல்லாருக்கும் நன்றி தோழர்களே. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.